நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சுவடுகள் நிகழ்ச்சி. சுவடுகள் நிகழ்ச்சியில் இலங்கை கடல் எல்லைக்குள் அந்நிய மீனவ படகுகள் என்ற கருப்பொருளில் இன்று அங்கு பிரயோகிக்கின்ற சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் தொடர்பான ஒரு சட்ட பார்வையை வழங்குவதற்காக எம்மோடு நிகழ்ச்சியில் இலங்கையின் பிரபலமான சட்டத்திரணி KV ஸ்ரீ கணேஷ்ராஜன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கிறார். அவர்களுடனான இந்த சந்திப்பு அரங்கத்துக்குள் நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கிறோம். இந்த சந்திப்பு அரங்கத்தை வழமை போல சுவடுகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற மெல்பர்ன் நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சட்டத்திரணி திரு செல்வதுரை ரவீந்திரன் அவர்கள் தொகுத்து வழங்குகின்றார். வணக்கம். உங்களுக்கு நான் உங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நீங்கள் கடந்த 25 வருட காலங்களாக ஒரு சட்டத்திறனியாக, அதாவது அட்வொகேட்டாக இலங்கை சட்டத்துறையில் பணியாற்றி கொண்டு வருகிறீர்கள். அந்த துறையில் முக்கியமாக ப்ராப்பர்ட்டி, அதாவது ஆதனங்கள், ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை, பேங்கிங் என்ற துறைகளிலே நீங்கள் மிகவும் ஆழமாக பணியாற்றி வருகிறீர்கள். நீங்கள் கோர்ட் ஆஃப் அப்பீலிலும் மேன்முறை நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டிலும் பங்கு பற்றியிருக்கிறீர்கள். அதே சமயத்தில் முக்கியமான காணி பிடிப்பு அல்லது காணி விடுவிப்பு சம்பந்தப்பட்டு வழக்குகள் ஈடுபட்டிருக்கிறீர்கள், வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும். அதே சமயத்தில் நீங்கள் நம்பிக்கை, ட்ரஸ்ட் என்பதை பற்றியும் நீங்கள் பணியாற்றுகின்ற துறையை பொறுத்தளவிலும் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறீர்கள். மிகவும் கிட்டடியில் 2 புத்தகங்கள் ட்ரஸ்ட் என்பதை பற்றி எழுதியிருக்கிறீர்கள். அவர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கின்றன. அதே சமயத்தில் நீங்கள் சில பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொதுநலன் கருதிய சில வழக்குகளிலும் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அந்த பின்னணியில் தான் நீங்கள் மிக கிட்டடியில் எழுதியிருந்த ஒரு கட்டுரை, இந்த கடல் எல்லைகள் பற்றியும் கடல் சம்பந்தமாக உள்ள உரிமைகள் பற்றிய ஒரு கட்டுரை என் பார்வைக்கு வந்தபடியால் நான் உங்களுடன் சம்பாதிக்க விரும்ப வேண்டும் என்றும் அதை மக்களுக்கு, தமிழ் எங்களுடைய நேர்களுக்கு கொண்டு வர வேண்டும் சொல்லி நீங்கள் ஒரு சொற்ப நேரத்தில் உங்களுடைய வேலைப்பளுவையும் பார்க்காமல் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டதில் நன்றி. முதலாவது இந்த சட்ட பின்னணியை பார்ப்போம். ஒன்று, கடல் உரிமைகள், அதாவது கடலை பற்றிய சட்ட அமைப்பு என்றதை பொறுத்தளவில் ஒரு ஐக்கிய நாடுகள் கன்வென்ஷன், ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. அதில் இலங்கையும் இந்தியா இரண்டுமே அங்கத்துவ நாடுகளாக அந்த UN கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் த சீயில் அவர்கள் கையெழுத்திட்டுள்ளார்கள். அடுத்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கிடையே இந்த கடல் பிராந்தியங்களில் எப்படி தாங்கள் பாவிக்க வேண்டும் என்று தங்களுடைய சட்டங்களை இயற்றியிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு சட்டத்தை பற்றி பிறகு நீங்கள் குறிக்கலாம். ஆனால் முக்கியமாக நான் இந்த பின்னணியை உங்களுக்கு கொண்டு வர பார்க்கிறேன். அதாவது 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடையும் வரைக்கும், 1945 இந்தியா சுதந்திரம் அடைக்கும் வரைக்கும் இவை 2 நாடுகளுமே பிரிட்டிஷ் ஆளுமையில் இருந்தவை. ஆகவே இந்த கடற்பரப்பு பற்றி இவர்கள் பிரிட்டிஷார் தான் கவலைப்பட வேண்டும் என்றால் எல்லைகளை பற்றி எல்லாமே அவர்களுடைய காலனித்துவ நாடுகள் தான். ஆனாலும் பல வருடங்களுக்கு முன்னேயே மெட்ராஸ் பிரசிடென்சியை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் பிரதிநிதியும் இலங்கையை பராமரித்து வந்த இலங்கைக்கான பிரதிநிதியும் இந்த கடல் சார்ந்த ஆஸ்திகளை பற்றி பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறார்கள். பின்னர்
சில சட்டங்கள் இலங்கையால் 1948 பின்னர் இயற்றப்பட்டன. அடுத்த பின்னணி என்னென்று சொன்னால், கட்சம் தருவது என்னென்று சொன்னால், பிரச்சனைகளாக இருக்கின்ற கடல் பரப்புகள் எல்லாம் தமிழ் மக்களுடைய பகுதிகளை சார்ந்துதான் உள்ளன. அதாவது நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை காலியில் இருக்கின்ற மீனவர்களுக்கோ அல்லது ஹம்பாந்தோட்ட மீனவர்களுக்கோ அல்லது போனால் மற்ற பகுதிகளில் இருக்கின்ற மீனவர்களுக்கோ இல்லை. அங்கு இந்திய கப்பல்களோ அல்லது வேறு நாட்டு கப்பல்களோ வந்து மீன் பிடிப்பது கிடையாது. அடுத்தது, ஆனபடியால் இலங்கையை பொறுத்தளவிலும் அவர்களுக்கு அது சிங்கள மக்களை ஒட்டிய ஒரு தலையிடி பிரச்சனையாக இல்லை. தமிழ் மக்களுடைய பிரச்சனையாகின்றபடியால் அது ஒரு தூர பிரச்சனை. இது அவர்களுடைய பிரச்சனை என்ற மனப்பான்மை நடந்து வந்த போர்களினால் ஏற்பட்டிருக்கின்றது. அதே சமயம் இந்த வளைகுடா மன்னார் பகுதிகளில் இருக்கின்ற கடல் வளத்தை பற்றி மிக தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதப்பட்டால் இந்திய மீனவர்கள் வந்து மீன்பிடிப்பதும், சில சமயத்தில் இலங்கை மீனவர்கள் அங்கு போவதும், கச்சதீவு என்ற ஒரு பிரச்சனையாக தீவிருக்கின்றபடியால் இந்த பிரச்சனைகள் தமிழ் மக்களை பொறுத்தளவில் மிகவும் கூர்மை அடைந்திருக்கின்றன. அந்த பார்வையில் தான் நாங்கள் அவற்றை பார்க்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒப்பந்தங்கள் பற்றியும், அதே சமயத்தில் இலங்கையில் கடல் வளங்கள் பற்றி இருக்கின்ற சட்டங்களை பற்றியும் ஒரு கொஞ்சம் விரிவு தருவீர்களா? நான் இலங்கையிலே தற்பொழுது நடைமுறையில் உள்ள சட்டங்களை பற்றி குறிப்பிடுவதற்கு முன்னர், இந்த நாங்கள் ஆங்கில மொழியிலே சொல்வார்கள் ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ் என்று, அதாவது இலங்கை கடற்புல நியாயாதிக்கம். அந்த விடயத்திலே 4 விதமாக இந்த கடற்புல நியாயாதிக்கம் அல்லது ஆளுமை பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சொல்லுவார்கள் இன்டர்னல் வாட்டர்ஸ் என்று, இரண்டாவது சொல்வார்கள் டெரிட்டோரியல் சி என்று, மூன்றாவது சொல்வார்கள் கண்டிஜியஸ் ஜோன் என்று, நான்காவதாக எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்கல் ஜோன், அதுக்கு EEZ என்று சொல்லுவார்கள், அடுத்ததாக ஹைசி. இந்த 4 பிரிவுகளும் 1976 நிறைவேற்றப்பட்ட மெரிடைம் ஜோன்ஸ் லா இலக்கம் 22 குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இலங்கையிலே இலங்கை கடல் எல்லையிலிருந்து இலங்கையிலுடைய நியாயாதிக்கம் கடல் எல்லைக்குள் டெரிட்டோரியல் சி என்கிற விடயதானத்துக்குள் 12 நாட்டிக்கல் மைல்ஸும், அதே போன்று கண்டிஜியஸ் ஜோன் என்று சொல்லப்படுகிற நியாயாதிக்க எல்லை 24 நாட்டிக்கல் மைல்ஸுக்குள்ளும், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் என்று சொல்லுகிற EEZ 200 நாட்டிக்கல் மைலுக்குள்ளையும் தான் இலங்கையிலுடைய ஆதிக்கம் காணப்படுகிறது. இது முக்கியமான விடயம். ஏனெனில் இந்த 3 விடயங்களை மட்டும்தான் இலங்கையிலே இயற்றப்பட்ட ஃபாரின் ஃபிஷிங் போட்ஸ் ரெகுலேஷன் என்று காணப்படுகிற சட்டம் 79 நிறைவேற்றப்பட்ட சட்டத்திலே ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ் என்று குறிப்பிடுகிறது. எனவே இந்த ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ் என்றால் என்ன என்ற வரைவிலக்கணம் மிகவும் முக்கியமான ஒன்று இந்த விடயதானத்திலே. அதன் அடிப்படையிலே 1976 அதாவது 1974-76 ஆண்டுகளிலே இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் செய்து கொண்ட ஒப்பந்தம் வருகிற காலகட்டத்திலேயே, அதாவது 74 ஒப்பந்தம் வந்த பின்பும் 76 செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் வந்த பின்பும் தான் இந்த மெரிடைம் ஜோன்ஸ் லோ என்று சொல்லப்படுகிற 22 இலக்க சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது 1974 ஜூன் மாதம்
செய்து கொள்ளப்பட்ட இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடைப்பட்ட ஒப்பந்தமும் 1976 செய்து கொள்ளப்பட்ட மார்ச் மாதம் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமும் கருத்தில் கொண்டுதான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையிலே நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். 1976 ஆண்டளவிலே இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று வடக்கு கிழக்கு கரையோர பிரதேசத்தை சார்ந்து இருக்கிற அந்த கடல் எல்லை பிரச்சனை முழுமையாக ஒரு நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் ஆரம்பத்திலே பல்வேறு கோணங்களிலே இதை பார்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஆங்கிலேய மற்றும் போர்த்துகீசு ஆட்சி காலத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கச்சதீவு 2 நாடுகள் ஒரே காலனியாக இருந்தாலும் 2 நாடுகளாலும் பராமரிக்கப்பட்டது வந்ததென்றும், ஆதியிலே அது இந்தியாவுக்கு இருந்ததென்றும், அவ்வாறு பல்வேறுபட்ட பிணக்குகள் காணப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த 74 மற்றும் 76 செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமும் 1976 நடைமுறைக்கு வந்த சட்டமும் முக்கியமாக ஒரு வகிபாகத்தை வகிக்கின்றது இந்த கடல் எல்லை தொடர்பான விடயதானத்திலே. இப்பொழுது நீங்கள் அதன் அடிப்படையிலேதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ் என்று சொல்லுகிற எங்களுக்கென்று ஒரு நியாயாதிக்கம் காணப்படுகிறது. அந்த நியாயாதிக்கத்திலே இலங்கை மீனவர்களாக இருந்தாலும் சரி, அந்த கடல் எல்லைக்குள் பிரவேசிக்கின்ற எந்த இலங்கையர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அதிலே உரிமை காணப்படுகிறது. சில இடங்களிலே சில மட்டுப்படுத்தப்பட்ட உரிமைகளும் காணப்படுகிறது. அவ்வாறு காணப்படுகிற பொழுதுதான் இந்திய மீனவர்கள் அல்லது இந்திய படகுகள் அந்த இலங்கை கடல் எல்லைக்குள், அதாவது ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கடல் எல்லைக்குள் உட்புகுந்து மீன்பிடி நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற பொழுது இந்த பிணக்கு ஏற்படுகிறது. எனவே நான் இந்த விடயத்திலே நான் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு முன்னர் ஒரு விடயத்தை மட்டும் கூறுகிறேன். இலங்கை 1976 ஆண்டளவிலேயே வடக்கு கிழக்கு சார்ந்த அந்த கடல் எல்லையை நிர்ணயம் செய்து விட்டது. அது மட்டுமல்லாமல் கச்சதீவு பற்றிய இருந்த ஒரு தெளிவின்மையையும் குறித்த 1974 ஜூன் மாதம் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் மூலமும் 1976 மார்ச் மாதம் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையிலும் குறித்த கச்சதீவு பற்றிய விடயமும் ஒரு தெளிவான விடயமாக நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஆனால் அதற்கு பெறுவதற்கு முன்னர் இதை நேர்களுக்கு பெறுவதற்காக இதை நீங்கள் தெளிவுபடுத்தலாம். 1974 இந்தியாவுடன் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் என்று சொன்னீர்கள். அதன் பின்னர் 1976 இந்தியாவுடன் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் என்று சொன்னீர்கள். இந்த 2 ஒப்பந்தங்களிலும் எந்த ஒப்பந்தம் இந்திரா காந்தியினால் செய்து கொள்ளப்பட்டது? இந்த 2 ஒப்பந்தங்களிலும் குறித்த காலத்திலே இந்தியாவிலே இருந்த வெளியுறவு செயலாளராலும் இலங்கையிலே இருந்த பாதுகாப்பு செயலாளராகவும் வெளியுறவு கொள்கை தொடர்பான செயலாளராகவும் இருந்த இருவரினாலேயே 1974 கையொப்பமிட்ட ஒப்பந்தம் கையொப்பமிட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு. எனவே குறித்த காலத்திலே அரச தலைவர்களாக எவர் இருந்திருந்தாலும் குறித்த அதிகாரியம் அளிக்கப்பட்ட 2 அமைச்சின் செயலாளர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் ஒரு அரசாங்கத்தால் செய்யப்பட்ட ஒப்பந்தமாகவே
கருதப்படுகிறது. அதிலே அரசியல் நோக்கங்கள் இருந்ததா இல்லையா என்பது நான் நினைக்கிறேன் அந்த காலத்திலே இருந்த அரசியல் தலைவர்களை பொறுத்தது. ஆனால் இந்த ஒப்பந்தங்களை பார்க்கிற பொழுது அந்த 2 ஒப்பந்தங்களும் 2 அரசாங்கங்களால் செய்யப்பட்ட ஒப்பந்தமாகவே கருதப்பட வேண்டும். அதாவது அது ஒரு சர்வதேச 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கின்ற சர்வதேச ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை விலக்கிக் கொள்வதாக இருந்தால் அந்த 2 நாடுகளும் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாடு விலக்கிக் கொள்ள விரும்பினால் அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தை நாடி அவர்களுடைய தீர்ப்பில் தான் அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படலாம். ஆனால் பல பேர் 1976ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தை இந்திரா காந்தி இலங்கை அரசை தஜாப்படுத்துவதற்காகவும் அவர்களை தங்களுடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக கச்சவிதியை கொடுத்தது என்ற ஒரு பிரஸ்தாபம் இருக்கிறது. அதை எவ்வளவு தூரம் நீங்கள் சட்ட ரீதியாக பார்க்கிறீர்கள்? என்னை பொறுத்தளவிலே நான் மீண்டும் வலியுறுத்துவது, குறித்த காலங்களில் அரசு தலைவர்களாக இருந்தவர்களுக்கு எவ்வாறான நோக்கம் இருந்ததோ இல்லையோ என்பதற்கு அப்பால் குறித்த 2 ஒப்பந்தங்களும் இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட குறித்த அமைச்சுக்களின் செயலாளர்களால் அரசாங்கங்கள் சார்பில் செய்யப்பட்ட தருணத்திலே அது அரசாங்கங்களால் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள். அது எவ்வாறான அரசியல் நோக்கம் நீங்கள் கூறுவது போல காணப்பட்டிருக்கலாம். குறித்த காலத்திலே இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலே காணப்பட்ட வெளியுறவு கொள்கைகளின் அடிப்படையிலேயும் இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் 2 ஒப்பந்தங்களும் அது ஏற்றுக்கொள்ள அரசாங்கத்தால் செய்யப்பட்டது என்பது மறுதளிக்க முடியாது. அதை நான் ஏற்றுக்கொண்டேன். சட்ட ரீதியாக 2 ஒப்பந்தங்களும் 2 நாடுகள் 2 சவரின் நாடுகளால் செய்யப்பட்டவை. அவர்கள் அமலில் இருக்கின்றன. ஆகவே அதை சுற்றி பேசப்படும் அரசியல் அவைகளுக்கு தாக்கம் செய்வதில்லை, அரசியல் லாபங்களுக்காக. ஆனால் 1976ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் கன்னியாகுமரியின் கீழ்ப்பகுதியில் ஒரு 2 மைல் கொண்ட ஒரு விஸ்தீர்ணமான பிரதேசம் உலகில் இருக்கின்ற மீன்கள் ஆறுதல் பெறுகிற 46 துறைமுகங்கள் மாதிரியான தொட்டியில் ஒன்று என்றும் கருதப்படுகிறது. அதாவது மீன்கள் கடல்களில் பெருமளவில் பாவித்தாலும் அவைகள் சில காலங்கள் தாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ரெஸ்ட் பண்ணி பிறகு போவதாக கருதப்படுவது. அதற்காக மீன்கள் 46 அப்படியான தங்குமிடங்களை உலகில் வைத்திருக்கிறதாகவும் அதில் ஒன்று கன்னியாகுமரிக்கு கிட்ட இருக்கிறதாகவும். ஆகவே 1976ஆம் ஆண்டு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட பொழுது அந்த தங்குமிடத்தில் இலங்கை மீனவர்கள் மீன் பிடிப்பதனால் ஒரு வருடத்தில் அவர்கள் 6 போட்ஸ், அதாவது கப்பல்களைத்தான் கொண்டு வரலாம். அந்த 6 கப்பல்களாலும் ஒரு வருடத்தில் பிடிக்கப்படும் மீன் 2000 கிலோஸுக்கு மேல் போகக்கூடாது என்றும், ஆனால் இலங்கை மீனவர்கள் அதை மீறி அங்கு மீன் பிடிப்பதாக இந்திய பகுதியிலிருந்து குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சப்சாயில் என்பதும் இதையொட்டி ஒரு விளக்கத்தை நீங்கள் தருவீர்கள்? 1926ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தம் 2 கடல் எல்லை பிரதேசங்களை அடிப்படையாக கொண்டிருந்தது. ஒன்று கல்ஃப் ஆஃப் மன்னார் என்று சொல்வது நீங்கள் குறிப்பிடுவது, அடுத்தது பே ஆஃப் பெங்கால். இந்த 2 பிரதேசங்களிலும் இலங்கைக்கு காணப்படுகிற கடல் எல்லை மிகவும் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்திலேயே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவ்வாறு வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட பிரதேசத்திற்குள் குறித்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில்
இலங்கைக்கு காணப்படுகிற அந்த உரித்து ஒருவராலும் மீள் பரிசீலனை செய்ய முடியாது. இரண்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்து மீள் பரிசீலனை செய்தாலே ஒழிய. ஆனால் அந்த நீங்கள் குறிப்பிடுகிற அந்த குறித்த விடயதானம் குறித்த 76ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட பொழுது அதனை ஒரு அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டதன் காரணத்தினால் எந்த பிணக்கு ஏற்பட்டாலும் அந்த ஒப்பந்தம் மட்டுமே பேசும். மீனவர் பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாக வரலாம். இப்பொழுது ட்ரோலர், நாங்கள் சொல்லுவோம் ட்ரோலர் என்று சொல்வார்கள். ட்ரோலர் பிரச்சனைகள் எல்லாம் அக்காலத்திலே இருந்திருக்கவும் உண்மையிலே இருந்திருக்காது. எனவே ஒவ்வொரு வெவ்வேறு வடிவங்களிலே காலத்தின் தேவையை பொறுத்து பிணக்குகள் ஏற்படலாம் கடல் எல்லையிலே. ஆனால் அடிப்படை அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இரண்டு நாடுகளுக்கும் எவ்வாறான உரிமைகள் அந்த குறிப்பிடப்பட்ட கடல் எல்லைக்குள் காணப்படுகிறது என்பது மட்டும்தான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த கடல் எல்லைகளில் மன்னார் பகுதியில் 300 மைல் விஸ்தீரணம் கொண்ட ஒரு கடலும், அதே சமயத்தில் தலைமன்னாருக்கும் இந்தியாவின் தென்கோடிக்கும் 2 கிலோமீட்டர் உள்ள நீரும் வந்து மிகவும் தெளிவாக வரையறுக்கப்படாததால் அதில் இருந்துதான் இந்த பிரச்சனைகள் தொடங்குகிறது என்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது தானே. அப்ப நீங்க சொல்லிக்கல அது வரையறுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த கடற்பரப்புகளில் பிரச்சனைகள் இன்னும் வரையறுக்கப்படாமல் உண்டு. நீங்கள் சொல்வது உண்மை. உண்மையிலேயே நாங்கள் 74ஆம் ஆண்டும் 76ஆம் ஆண்டும் 2 ஒப்பந்தங்கள் 2 அரசாங்கங்களுக்கு இடையில் செய்யப்பட்டதற்கான முக்கிய காரணம் இலங்கையும் இந்தியாவும் தங்களது நியாயாதிக்கத்தை பிரயோகிக்கின்ற குறித்த கடல் எல்லை முறையாக எல்லைப்படுத்தப்படவில்லை என்பதனால் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட பொழுதும் 2 பகுதியினரும் 2 பக்கங்களாலும் தங்களுடைய எல்லைகளை மீறி தங்களுடைய மீனவ தொழில் மட்டுமல்ல வேறு விடயங்களுக்கும் கடல் பிராந்தியத்தை பாதித்திருக்கலாம். 74ஆம் ஆண்டும் பின்னர், ஏனென்றால் 74ஆம் ஆண்டுக்கு பின்னர் 76ஆம் ஆண்டு செய்யப்பட்ட அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் மற்றும் பே ஆஃப் பெங்கால் ஒப்பந்தத்தை பார்க்கிற பொழுது அங்கே குறிப்பிடப்பட்ட அளவீடுகளை பொறுத்தளவிலே அந்த அளவீடுகள் 74ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தத்துடன் ஒப்பிடுகையிலே பாரிய எல்லை பிரச்சனை இருந்தது என்பது தெளிவாகிறது. அவ்வாறான சந்தர்ப்பத்திலே 76ஆம் ஆண்டுக்கு பிறகும் அந்த எல்லைகளிலே அல்லது எல்லைகள் தொடர்பாக அந்த எல்லை நிர்ணயம் செய்வதிலே இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட நடைமுறையிலே சிக்கல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் இது நிலம் அல்ல, இது நீர். இரண்டாவதாக கடல் எல்லை. மூன்றாவதாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே நாங்கள் ராமேஸ்வரத்திலிருந்து கச்சதீவுக்கும் நெடுந்தீவில் இருந்து கச்சதீவுக்கும் இடையிலே சமமான தூரம் தான் காணப்படுகிறது. எனவே இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலே காணப்படுகிற அந்த கடல் பிரதேசம் மிகவும் குறுகிய பிரதேசம், ஒரு பரந்த பிரதேசம் அல்ல. எனவே இந்த எல்லை நிர்ணயம் ஓரளவுக்கு செய்யப்பட்டதினால் பிணக்குகள் குறைவடைந்திருக்கிறது என்பதை நாங்கள்
பிணக்குகள் குறைவடைந்தது மட்டுமல்ல, இந்த பிணக்குகளை அடையாளம் கண்டு சட்ட ரீதியாக அணுகுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அதே வேளை இன்னும் ஓரிரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஏனென்றால் இது கடல் எல்லை, நில எல்லை அல்ல. ஏற்கனவே இரண்டு சாராரும் இரண்டு பக்கங்களிலும் தங்களது நியாயாதிக்கத்தை எல்லையில்லாமல் பிரயோகித்த இரண்டு நாட்டவர்கள். நீங்கள் உங்களுடைய கட்டுரை ஒன்றிலேயே கூட சொல்லியிருக்கிறீர்கள், வங்காள விரிகுடா பே, அதாவது பாக்ஸ்ட்ரைட் பே 64 இருந்து 187 கிலோமீட்டர் விஸ்தீரணம் கொண்டது. அது அது இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரி லேன், அதாவது சர்வதேச கடல் எல்லை பிரதேசத்தால் பிரிக்கப்பட்டாலும் லொக்கேட்டட் தமிழ்நாட்டுக்கும் மன்னா டிஸ்ட்ரிக்டும் இடையில் இருக்கின்ற எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அதாவது அவர்களுக்கே உரித்தான பொருளாதார ஜோனுக்கு இருக்கிறபடி, அதே சமயத்தில் இன்போச்சிங் இவைகள் மூலமாகத்தான் இந்த நீண்ட வித்தியாசமான கடல் பரப்பு இருப்பதால் தான், அதாவது 64 137 கிலோமீட்டர் இருக்கின்றபடியால் அவர்கள் அடிக்கடி அதை எல்லை மீறி வந்து மீன்பிடியில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். ஏனெனில் நாங்கள் இலங்கை கடற்பரப்பிலிருந்து பார்க்கிற பொழுது எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் காணப்படுகிறது. இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இலங்கை மீனவர்கள் முழுமையாக தங்களுடைய இலங்கை நாட்டின் கடல் இறைமையை பிரயோகித்து தொழில் செய்யலாம். அப்ப நீங்கள் நான் குறிப்பிட்டது என்னவென்றால், இந்த 200 மைல் என்கின்ற அந்த நாட்டிக்கல் மைலுக்குள்ளும் இந்திய மீனவர்கள் வருகை தருவதனூடாக எங்களுடைய இஇசி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்கல் ஜோன் எல்லையில் எங்களுக்கு காணப்படுகிற உரிமை பாதிக்கப்படுகிறது. அதான் முக்கியமான காரணம். அது பாதிக்கப்படுகிறது. இதனால் தான் எங்களுடைய மீனவர்கள் எப்பொழுதும் அங்கலாய்க்கின்ற அவர்களுடைய பிரச்சனைகளும் உருவாகிறது. ஏனென்று சொன்னால், அவர்கள் சாதாரண போட்டுகளை அல்ல, இப்பொழுது ட்ரோலர்ஸ் போன்றவைகளை கொண்டு வந்து கடல் வளங்கள் அவ்வளவத்தையும் அள்ளி கொண்டு போவதாகவும் தாங்கள் பாதிக்கப்படுகிறதாகவும் மீனவர்கள் நியாயமாக குறைப்படுகிறார்கள். அவை இப்படி நீங்கள் சொல்லுகிற கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது 200 கிலோமீட்டர்ஸுக்கு தமிழ் பகுதியில் உள்ள மீனவர்கள் போய் மீன்பிடிக்கக்கூடிய சட்ட அனுகூலங்கள் இருந்தும் இந்திய மீனவர்கள் அவற்றை அத்துமீறி பிடித்தால் இந்த சட்டங்கள் சொல்லுகின்ற தண்டனைகள் என்ன? ஏனென்றால் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாட்டிக் ரிசர்வ் ஆக்ட் ஒன்று இருக்கிறது. அதே சமயத்தில் ஃபிஷரிஸ் ரெகுலேஷன் ஃபாரின் ஃபிஷிங் ஆக்ட் என்று இன்னும் ஒரு சட்டம் இருக்கின்றது. அப்படியானால் இந்திய மீனவர்கள் இலங்கையில் வந்து மீன் பிடிப்பதற்கு சில ஒற்றுமைகள் வர வேணுமாக இருந்தால் இந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றால், முன்னொரு காலத்தில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக டக்ளஸ் தேவானந்தா மீன்பிடித்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்திய மீனவர்கள் இப்படியான பெர்மிட் கொடுத்து அவர்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சமாதான ஒப்பந்தத்தை பிரேரித்துக் கொண்டிருந்தார். அது எந்த இப்பொழுது இந்த மீனவர்கள் சட்ட ரீதியாக வந்து மீன் பிடிப்பதானால் அவர்கள் எந்த நடைமுறையை கைக்கொள்ள வேண்டும்? நீங்கள் சரியான ஒரு பாதைக்கு வந்து விட்டீர்கள். எங்களை பொறுத்தளவிலே இந்த நீங்கள் குறிப்பிட்ட ரெகுலேஷன் ஆஃப் ஃபாரின் ஃபிஷிங் போட்ஸ் ஆக்ட் என்பது 1979ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பொழுது அங்கு பிரிவு 4 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இலங்கையிலே
அதிகாரமளிக்கப்பட்ட சபை, அது authority என்று சொல்வார்கள், அவர்கள் அனுமதி வழங்கக்கூடிய ஒரு முறைமை காணப்பட்டது. அவ்வாறு அனுமதி பெறாமல் எங்களுடைய கடல் எல்லையில் வந்து மீன் பிடிக்கின்ற பொழுது குறித்த சட்டத்தின் அடிப்படையிலே அவர்களை கைது செய்வதோடு அந்த படகுகளையும் மீட்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு அபராதம் விதிப்பதற்கான ஏற்பாடுகள் 79ஆம் ஆண்டு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு 1979ஆம் ஆண்டின் 59ஆம் இலக்க சட்டம் என்று சொல்வார்கள். நீங்கள் குறிப்பிட்டது 100% சரி. ஏனென்றால் குறித்த சட்டத்திலே 4ஆம் பிரிவிலே அனுமதி அளிப்பதற்கான ஒரு முறைமை காணப்பட்டது, அதிகாரமும் காணப்பட்டது. ஆனால் அனுமதி அளிக்கப்படுகிற பொழுது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், இலங்கையிலே முதலீட்டு அதிகார சபையினூடாக அனுமதி பெற்ற சில நிறுவனங்கள் இந்த மீன்பிடி தொழிலிலே ஈடுபட்ட தகவல்கள் காணப்படுகிறது. அவையெல்லாம் இந்த ரெகுலேஷன் ஆஃப் ஃபாரின் ஃபிஷிங் போட்ஸ், இந்த சட்டத்தின் அடிப்படையிலே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் அவை இலங்கைக்கு முதலீட்டு ரீதியாக ஒரு நன்மையை வழங்குகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிற தருவத்திலே. ஆனால் நீங்கள் தற்பொழுது காணப்படுகிற வடக்கு கிழக்கு சார்ந்த இந்த இந்திய மீனவர்கள் மீன்பிடியை பொறுத்தளவிலே அது ஒவ்வொருவருடைய தனிநபர் சார்ந்த ஒரு தொழில். அதனை நாங்கள் இண்டிவிஜுவலிஸ்டிக் என்று சொல்லலாம். ஏனென்றால் அது தனிநபர் ஒருவர் போட் வச்சிருக்கலாம், அல்லது மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிற பொழுது அது குறித்த விடயங்கள் வந்து ஒரு நிறுவனத்தால் அனுமதி பெற்று இலங்கை அரசாங்கத்துக்கோ அல்லது இலங்கைக்கோ நன்மை பயக்கின்ற ஒரு செயற்பாடுகளாக அமையக்கூடியவை அல்ல. அவ்வாறான சந்தர்ப்பத்திலே சட்டத்திலே அவ்வாறு ஏற்பாடு காணப்பட்டாலும் கூட அவர்களுக்கு அந்த அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறு மட்டுமல்ல, அந்த அனுமதி வழங்குவதனூடாக இலங்கை அரசாங்கத்துக்கோ அல்லது இலங்கைக்கோ அல்லது இலங்கை வாழ் மக்களுக்கோ நன்மைகள் வருவதற்கான சாத்தியங்கள் இல்லை. ஆனால் அனுமதி வழங்குவதற்கான ஒரு முறைமை சட்டத்திலே காணப்படுகிறது. சில தகவல்கள் காணப்படுகிறன. அவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டிருந்தவை, அவ்வாறு வழங்கப்பட்ட அனுமதிகள் முதலீட்டு அதிகார போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்டினால் அனுமதிக்கப்பட்ட சில முதலீடுகள் தொடர்பாக அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்த தகவல்கள் காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிடுகிற மாதிரி அநேகமாக இப்படியான போட்ஸில் வருபவர்கள் தனிப்பட்ட மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகத்தான் வருகிறார்கள் என்று பேசப்பட்டாலும் அநேகமானவர்கள் பெரும் முதலாளிகளின் தொழிலாளிகள் என்றும், பல முதலாளிகள் தென்னாட்டில் இருக்கின்ற அரசாங்க பிரதிநிதிகளின் கையாட்கள் என்றும், அவர்கள் இதிலிருந்து பாரிய லாபம் ஈட்டுகிறார்கள் என்றும், இந்த மீனவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள், இவர்கள் ஆக கைக்கூலிகளை ஒழிய இவர்கள் முதலாளிகள் இல்லை என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. அப்படியானால் இந்த முக்கியமான சென்னையிலோ அல்லது தமிழ் பகுதிகளிலோ இருக்க முதலாளிகள் எப்பொழுதாவது இந்த அதிகார சபைக்கு முதலீட்டு நிறுவனமாக ஏதாவது ஒப்புதலுக்கு விண்ணப்பங்கள் கொடுத்திருக்கிறார்களா? அதை பற்றி எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஏனென்றால் எங்களுக்கு முதலீட்டு சபையுடன் தொடர்புகள் பேணுவதற்கான ஒரு முறைமை இல்லை. ஏனென்றால் முதலீட்டு சபை என்பது இலங்கை அரசாங்கத்துக்கு முதலீடுகள் வருகிற பொழுது அவர்கள் அனுமதிக்கின்ற ஒரு முதலீட்டு முறைமை.
ஆனால் தகவல்கள் இருக்கிறது, அவ்வாறு வழங்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு வழங்கப்பட்டதிலே இந்தியாவிலிருந்து வருகை தந்து மீன்பிடி தொழிலிலே ஈடுபடுகிறவர்கள் அனுமதிக்கு விண்ணப்பித்தார்களா இல்லையா என்பது தொடர்பிலே எனக்கு தகவல்கள் உண்மையிலேயே தெரியாது. நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம், தனிப்பட்ட மீனவர் ஒருவர் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக கடல் எல்லையை மீறி மீன்பிடித்தார் என்று சொன்னால் அது மனிதாபிமானமாக நோக்கப்பட வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் முன்னர் சில நிறுவனங்கள் இலங்கை அதிகார சபையுடன் தொடர்பு பட்டு அவர்களுக்கு சில அனுமதி வழங்கப்பட்ட தகவல்கள் இருந்தால் அது வேறு. ஆனால் அதே சமயத்தில் தற்பொழுது இந்த தனிப்பட்ட மீனவர்கள் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல், அதே சமயத்தில் இவர்கள் தென்னாட்டில் இருக்கின்ற, தமிழ்நாடுகளில் இருக்கின்ற பல பெரும் முதலாளிகளின் தொழிலாளிகள் என்றும், இவர்கள் அந்த மீனை பிடித்து கொண்டு அவருக்குத்தான் கொண்டு கணக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயமும் மீனவர்களிடமிருந்து வருகிறது. இந்த மீனவர்களிடம் ட்ரோலர் போன்று ஆழ் கடலில் அள்ளி செல்லக்கூடிய வலைகள் இல்லை, இவைகளை கொடுப்பவர்கள் இந்த முதலாளிகள் தான் என்று வடபகுதி மீனவர்கள் குறைப்படுகிறார்கள். அது இருக்கலாம். ஆனால் இந்த மீனவர்களுக்கு சட்டத்தில் சாதாரண தண்டனை, அதாவது பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கலாம், அதாவது அவர்கள் திரும்பி வராமல் இருக்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு தாக்கம் தரக்கூடிய தண்டனைகள் எதுவாக இருக்கும்? நாங்கள் இலங்கையில 79ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ரெகுலேஷன் ஆஃப் ஃபாரின் ஃபிஷிங் போர்ட் சட்டத்தின்படி ஒரு தண்டப்பணம் மட்டும்தான் அறவிடக்கூடிய சாத்தியக்கூறு இருந்தது. ஆனால் குறித்த சட்டத்திற்கு 2018ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற திருத்தத்தினூடாக தண்டப்பணத்தோடு சேர்த்து அவர்களுக்கு சிறை தண்டனையும் வழங்கப்படுவதற்கான அதிகாரம் நீதிவான் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அது மேல் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அது நீதிவான் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டதனூடாக ஒரு பரந்துபட்ட நியாய ஆதிக்கத்தை இலங்கையிலே சட்ட முறைமை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தண்டப்பணத்திற்கு மேலதிகமாக 2 வருடங்களுக்கு குறையாமல் சிறை தண்டனை, அத்தோடு குறித்த படகை அரசுடைமையாக்கப்படுவதற்கான அதிகாரமும் நீதிவான் நீதிமன்றத்திற்கு காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு, ஒருவர் ஒரு நாட்டினுடைய கடல் எல்லை அல்லது வான் எல்லை அல்லது நில எல்லைக்குள் அனுமதி பெற்று வருகிற பொழுது அதனை தடுப்பதற்காக ஒவ்வொரு நாட்டுக்கும் தங்களுடைய செயற்பாடுகள் காணப்படுகிறது. இங்கே வருகிறவர்கள் மீனவர்கள் அல்லது படகுகளிலே வேலை செய்பவர்களாக இருக்கலாம், படகினுடைய உரிமையாளர்களாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவர்கள் இலங்கையினுடைய சட்டத்தின் பார்வையிலே இலங்கையின் கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக உட்புகுகிறவர்கள். அவர்களுக்கு இலங்கையிலே தற்பொழுது காணப்படுகிற சட்டத்தின் அடிப்படையிலே சிறை தண்டனை வழங்கலாம், தண்டப்பணம் வழங்கலாம், குறித்த போட் படகையும் அரசுடைமை ஆக்கலாம். அதற்கு மேலதிகமாக எந்த ஏற்பாடுகளும் சட்டத்தில் இல்லை. பொதுவாக சொல்ல போனால் இதுக்கு மேல் என்ன தண்டனை வழங்குவது என்பதுதான் அடுத்த வினா. இவ்வளவு தண்டனைகள் வழங்கக்கூடிய முறையிலும் நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருக்கிறோம். அநேகமாக இப்படி பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் சில வரைத்தவர்களிடமிருந்தே காணாமல் போயிருக்கின்றன, சில பொது ஏலத்தில் விற்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் ஒரு
போட்டை வைத்துக்கொண்டு எல்லை மீறி வந்த ஒரு மீனவன் இவ்வளவு பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருந்தாலும் திரும்பவும் திரும்பவும் பெரும் அளவில் இந்த மீனவர்கள் வருவதற்குரிய காரணங்கள் என்ன? அஜாக்கிரதையா அல்லது தமிழ் பகுதிகளில் நடக்கின்றபடியால் இது அவர்களுடைய பிரச்சனை என்ற ஒரு சிந்தனையா அரச மட்டத்தில் என்ற இவ்வளவு பேரும் திரும்ப திரும்ப வந்து தமிழ் மக்களுடைய மீனவ பிரதேசங்களில் அத்துமீறும் பொழுது இவ்வளவு தண்டனைகள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் பெருவாரியாக இவர்கள் வந்து போகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணத்தினால் இலங்கை அரசாங்கம் இந்தியாவினுடன் மிகவும் திட்டமாக இந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இந்த வளங்கள் சூறையாடப்படுவதை தடுக்க முடியாமல் பேச்சுவார்த்தைகள் என்றே பேசிக் கொண்டிருக்கிறார். அதனை நான் 2 வகையாக பார்க்கிறேன். ஒன்று, வடக்கு கிழக்கு பகுதிகளிலேதான் இந்த இந்திய மீனவர்கள் எங்களுடைய கடல் எல்லைக்குள் உட்புகுந்து மீனவ தொழிலில் ஈடுபடுவது அதிகமாக காணப்படுகிறது. அதற்கு ஒரு காரணம் இலங்கை வடக்கு பகுதி இந்தியாவின் தெற்கு பகுதியோடு மிகவும் அண்மித்திருப்பது. இரண்டாவது, அந்த பிரதேசத்திலே காணப்படுகிற கடல் வளங்கள் அதிகமானவை மட்டுமல்ல, மிகவும் வளமிக்க கடல் வளம். ஈவன் நான் நினைக்கிறேன் அந்த கடல் பெற்றுக்கொள்கின்ற பயன்களும் ஏனைய கடல் பிரதேசத்தை ஒப்பிடுகிற பொழுது நான் நினைக்கிறேன் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் கூடுதலான லாபத்தையும் சம்பாத்தியத்தையும் தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். மூன்றாவதாக, காலாகாலமாக இந்த இலங்கையுடைய வடக்கு பிரதேசம் அல்லது வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் இரண்டும் இந்தியாவினுடைய தெற்கு பகுதியோடு மிகவும் அண்மித்திருப்பதன் காரணமாக இந்த மீன்பிடி தொழிலிலே நிரந்தரமாக ஈடுபட்ட 2 சாராரும் இருக்கிறார்கள். அதற்கு அப்பால் வரலாற்று ரீதியாக ஒரு உறவு முறையும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்ட அளவிலே 50 வருடங்களுக்கு முதல் இலங்கையிலே வடக்கு பகுதிகளிலிருந்து போட் மூலமாக இந்தியாவுக்கு சென்று சினிமா பார்த்துட்டு வருகிறவர்கள் இருந்ததாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே அதுல ஒரு உறவு முறையும் இருக்கிறது. எனவே அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் விரும்பியோ விரும்பாமலோ தற்பொழுது இந்த மீனவ பிரச்சனை உதாரணமாக இருந்தாலும் கூட ஒரு காலத்திலே இந்த இந்தியாவின் தெற்கு பகுதியும் இலங்கையின் வடக்கு பகுதியும் ஒன்றாக இருந்து ஒன்றாக ஒரே பிரயாணங்களை செய்து வாழ்ந்து வந்தவர்களாகவும் இருக்கலாம். அதுவும் காரணமாக இருக்கலாம். ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தளவிலே தற்பொழுது காணப்படுகிற சட்டங்கள் அமுல்படுத்தப்படுகிறது. எனவே இது வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே தமிழர்கள் வாழ்கிறபடியாலே இலங்கையிலுடைய சட்ட கட்டமைப்பு கரிசனை இல்லாமல் இருக்கிறது என்று கூற முடியாது. ஏனென்றால் 2018ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட சட்ட திருத்தம் மிகவும் பாரதூரமான சட்ட திருத்தம். அவர்கள் முழு ஏற்பாட்டையும் செய்திருக்கிறார்கள். அதிகூடிய தண்டனையாக அவர்கள் சிறை தண்டனையும் வழங்கியிருக்கிறார்கள். அதிலே இன்னும் அல்லது மேலும் நாங்கள் திருத்தம் செய்வதானால் இந்த சிறை தண்டனை காலத்தை அதிகரிக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்கிற பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற நட்டங்கள், அவர்களை வைத்து பராமரிப்பது மற்றும் அந்த இந்திய மீனவர்களை இந்தியாவுக்கு அனுப்புவது தொடர்பாக ஏற்படுகிற நடைமுறை சிக்கல், அவற்றையெல்லாம் அவர்கள் கருத்தில் கொண்டுதான் நான் நினைக்கிறேன் இந்த திருத்தங்களை செய்திருப்பார்கள். ஆனால் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இதிலே நாங்கள் இலங்கையில் இருந்துதான் இதை பார்க்கிறோம். ஆனால் அதில் இந்தியாவினுடைய கோணத்திலிருந்தும் பார்க்கலாம் என்பது என்னுடைய யோசனை. ஆனால் அதனை நான் என்னுடைய கட்டுரையிலோ அல்லது வேறு செய்த நான் ஆய்வுகளிலோ அதனை நான் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் இலங்கைக்கு ஒரு படகு வருகிறது, மீனவர்கள் வருகிறார்கள்,
கைது செய்யப்படுகிறார்கள், நீதிமன்றத்திலே குற்றவாளிகளாக காணப்படுகிறார்கள், தண்டனை வழங்கப்படுகிறது, அவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு செல்கிறார். இதுதான் நடைமுறையாக இருக்கிறது. இந்திய அரசாங்கம், அது மத்திய அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது மாநில அரசாங்கம் இருக்கலாம், இந்த படகு உரிமையாளர்கள், மீனவர்கள், படகில் வேலை செய்பவர்கள் தொடர்பாக பதிவுகளை மேற்கொண்டு அவ்வாறு படகு உரிமையாளர்களுடைய படகுகள் ஏற்கனவே இலங்கை அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தால் அல்லது அவர்களுடைய படகுகளிலே மீனவர்கள் சென்று தண்டனைக்குட்பட்டிருந்தால் அவர்களை இந்த மீன்பிடி தொழிலிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்துவது அல்லது அதற்கு மேலதிகமாக திணைக்கள ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் விடயங்களை செய்தால், அதுவும் இந்த தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெறுகிற இந்த இந்திய மீனவர்கள் உட்புகுந்து இலங்கை கடல் எல்லைக்குள் வந்து மீனவ தொழிலில் ஈடுபடுவது குறைவாகும். ஏனென்றால் அவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள்ளேயே அல்லது இந்திய நில எல்லைக்குள்ளேயே அவர்கள் மட்டுப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் கடல் எல்லையில் மீனவ தொழிலில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பமே வராது. அது சில கட்டுப்பாடுகளை சில நேரம் ஏற்படுத்தலாம். அதனூடாக இலங்கை மீனவர்களுக்கு மட்டுமல்ல, இலங்கையிலே சட்ட கட்டமைப்பு, நீதிமன்ற கட்டமைப்பிலே காணப்படுகிற இந்த வழக்குகளை தாக்கல் செய்து இவ்வாறு நடவடிக்கை எடுக்கின்ற அந்த கஷ்டங்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதிலே நீங்கள் சொல்லுகிற ஒரு விடயத்துக்கு நான் அதனை ஏற்றுக் கொள்கிறேன். இலங்கை அரசாங்கம் அது தொடர்பாக கூடுதலான கவனத்தை காட்டலாம். ஆனால் இந்த மனிதாபிமானம் என்று சொல்லுகிற அந்த எக்ஸ்கியூஸ் என்பதை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் இதனை இரண்டு நாடுகளுக்கும் காணப்படுகிற அந்த கடல் எல்லை உரிமை தொடர்பாக பார்ப்பதுதான் சிறந்தது. ஏன்னா மனிதாபிமானம் என்று பார்க்கிற பொழுது அதனுக்கு ஒரு எல்லை இல்லை. எது மனிதாபிமானம், எது மனிதாபிமானம் இல்லை என்றெல்லாம் நாங்கள் வேறுபடுத்த முடியாது. நீங்கள் குறிப்பிட்டபடி இன்னொரு பிரச்சனை இந்த உறவு பிரச்சனை தான். என்று சொன்னால், நாங்கள் தமிழகத்தை எங்கள் தாய் மடியாக பார்க்கிறோம். எங்களுடைய 30-35 வருட போராட்ட காலத்திலும் கூட நாங்கள் இந்த கடல் மூலமாக எவ்வளவோ உதவிகளை எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர்கள் ஆயுதங்கள் கடத்தவோ அல்லது தேவையான அத்தியாவசிய பொருட்களை கடத்துவதற்கோ அந்த உறவு முறைகளை பாவித்தார்கள். இந்திய மீனவர்கள் தான் அநேகமாக அந்த உதவிகளை செய்தார்கள். ஆகவே அந்த உறவு முறையில் தொடர்ந்த ஈடுபாடுகளும் சில சமயத்தில் சில கஷ்டங்களை தருகின்றன. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற இந்திய அரசாங்கம் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது சில கஷ்டங்களுக்கு உள்ளாகிறது. ஏனென்று சொன்னால், அவர்களை மீன்பிடித்துறைக்கு அல்லது மீன்பிடியில் மேலும் ஈடுபடக்கூடாது என்று தண்டிக்கக்கூடிய தத்துவம் தமிழ்நாட்டு அரசிடம்தான் இருக்கின்றது. அதற்குள் டெல்லி வந்து மத்திய அரசு தலையிடக்கூடிய வாய்ப்பு குறைவு. ஆனபடியால் மத்திய அரசை பொறுத்தளவிலும் இது தமிழ் மக்களுக்கு, தமிழ் நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படுகிற தொந்தரவு என்றபடியால் அவர்கள் பாரிய அக்கறை காட்டுவதில்லை. அதாவது உங்களுக்கு தெரியக்கூடும், 1960ஆம் ஆண்டிலே 2 வங்காள மீனவர்கள் கடல் எல்லைக்குள் மீறி போய் மீன் பிடிப்பதற்காக கைது செய்யப்பட்டு பாரிஸ் சிறையில் இருந்த பொழுது இந்தியா மிக உடனடியாகவே நடவடிக்கை எடுத்து அவர்களை மீட்டு வந்தது. ஆனால் இலங்கைக்கு வருகின்ற தமிழ் மீனவர்களை பற்றிய அக்கறை அவர்களுக்கு மிக குறைவென்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்திய வெளிவிவகார அமைச்சுக்கு கடிதங்கள் எழுதுகிறார். அதாவது எங்களது மீனவர்கள் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை, இலங்கை அரசாங்கம் அட்டூழியமாக நடக்கிறது,
ஆகவே இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஜெய்சங்கருக்கு அடிக்கடி கடிதங்கள் எழுதுகிறார். அப்படியாக இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லுகின்ற இங்கு திரும்பி போகும் மீனவர்கள் திரும்பவும் மீன்பிடி தொழிலில் தமிழ்நாட்டில் ஈடுபடக்கூடாது என்று ஏற்படுத்தக்கூடிய சட்டமோ அல்லது வரைமுறையோ வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறைவு. ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தளவில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி உங்கள் கட்டுரை ஒன்றில் 2210 74 போட்ஸும் 159 இந்தியன் மீனவர்களும் ஸ்ரீலங்கன் அரசாங்கத்தால் பிடிக்கப்பட்டார்கள். 219, 220, 221 அவர்களில் 73 இந்திய படகுகளும் 42 2019, 11 2020, 20 2021 இவர்களால் பிடிக்கப்பட்டது. அவர்கள் இலங்கை அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆனால் 2023 ஸ்ரீலங்கன் நேவி வந்து 240 இந்திய மீனவர்களை பிடித்தது. அதோடு 35 ட்ரோலர்ஸ் பிடித்தார்கள். அதே சமயத்தில் மிக கிட்டடியில் 6 இந்தியன் மீனவர்களை 2 ட்ரோலர்ஸை டெல்ட், அதாவது இலங்கை டெல்ட் கடற்படை. ஆனால் இவர்களில் எத்தனை பேர் நீங்கள் குறிப்பிடுகிற மாதிரி தண்டனைகள் விதிக்கப்பட்டு இன்னும் அந்த தண்டனைகளை சிறைச்சாலைகள் அனுமதிக்க என்ற நாங்கள் கேட்கிற செய்தி என்னென்று சொன்னால், இவர்கள் ஏதோ ஒரு வழியில் பின்னால் விடுவிக்கப்பட்டு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இந்தியாவுக்கு அதுதான் வழக்கமாக நடக்கிறது. அதாவது வந்து கோர்ட்டில் கொண்டு வரப்படுவார்கள், அவர்கள் போட்டை பறிமுதல் செய்யப்படும், இவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படும். ஆனால் அந்த தண்டனையில் 1 மாதமோ 2 மாசத்தின் பின்னால் அரசாங்கத்துக்கிடையே நடக்கின்ற பேச்சுவார்த்தைகளால் அவர்கள் திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பப்படுவார்கள். அப்படியாக இருக்கும் பொழுது இந்த தண்டனைகளாலோ இந்த நடைமுறைகளாலோ இந்த அரசியல் போக்குகளினால் எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் திரும்பி வந்து திரும்பவும் மீன்பிடிக்க ஈடுபடாமல் ஸ்ரீலங்கா, அதாவது தமிழ் மீனவர்களுக்கு ஒரு விமோசனத்தை கொடுக்கக்கூடிய சட்ட ரீதியாக இவைகள் இருக்கும். 2 அரசாங்கங்களும் பாராமுகமாக இருந்தால், டெல்லியை பொறுத்தளவில் வெகு தூரத்தில் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தளவில் இந்த பிரச்சனை அவர்களுக்கு இல்லை. காலியிலோ மாத்திரையிலோ ஹம்பாந்தோட்டையிலோ அந்த மீனவர்கள் பாதிக்கப்படுவதில்லை. இது பாராமுகம் உள்ள நிலையா, அல்லது போனால் இந்த சட்ட மூலங்கள் அமுல்படுத்தினாலும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தாத நிலையா? அதனை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, இந்த இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு படகுகள் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட பின்னர் அவர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவது தொடர்பாக 2 அரசாங்கங்களும் ஏற்படுத்துகின்ற அந்த பரிமாற்ற நடவடிக்கை, அந்த நடவடிக்கை பொறுத்தளவிலே இலங்கை சில விடயங்களிலே இந்தியாவுடன் ஒத்துப்போக வேண்டிய சூழ்நிலை இருப்பதன் காரணமாகவும் இந்த வெளிநாட்டு உறவு பாதிக்காமல் தொடர்ந்தேர்ச்சியாக போன வேண்டும் என்ற ஒரு தேவைக்காகவும் அதனை இலங்கை அரசாங்கம் செய்யலாம். உண்டு. இரண்டாவதாக, அவ்வாறு சென்றவர்கள் அவர்களேதான் மீண்டும் மீனவர்களாக வந்து இந்த நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறார்களா என்பதுக்கு 100% சாட்சியம் இல்லை. ஆனால் சட்டத்திலே ஏற்பாடு காணப்படுகிறது. நீதிமன்றங்களிலே வழக்குகள் எடுக்கப்படுகிற பொழுது அங்கே குறித்த விடயம் தொடர்பாக அறிக்கை பெறப்படுகிறது. ஏற்கனவே குறித்த மீனவர் இலங்கை நீதிமன்றங்களிலே ஆஜர் செய்யப்பட்டு தண்டனைக்குட்படுத்தப்பட்டவரா இல்லையா என்பது தொடர்பில். எனவே முதலாவது தடவை ஒருவர் வருகிற பொழுது வழங்கப்படுகிற தண்டனைக்கும் தொடர்ந்தேர்ச்சியாக அவர் அந்த
சட்டமீறலை செய்கிற பொழுது அவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனைக்கும் இடையிலே அவர்கள் அதிகூடிய தண்டனையை வழங்குகிறார்கள். ஏனென்றால் அதுதான் சட்டத்தினுடைய நோக்கம். இரண்டாவதாக நாங்கள் அந்த ட்ரோலர்ஸை பொறுத்தளவிலே 2017 ஆண்டு இந்த ட்ரோலர்ஸ் பொட்டம் ட்ரோலர்ஸ் என்கிற இந்த இழுவை படகு தொடர்பாக அந்த விசேடமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த காரணம்? இப்ப இதுல இன்னொரு விடயம் இருக்கிறது. முதலாவதாக நாங்கள் சொல்லுகிறோம், இலங்கையிலே இந்த கடல் எல்லைக்குள் நீங்கள் அனுமதி இல்லாமல் வந்து கடல் தொழில் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறோம். எனவே அவர்களுடைய அனுமதியே அங்கு தடைபடுகிறது. அவர்கள் வர முடியாது என்பதுதான் எங்களுடைய வாதம். அவர்கள் வந்து ட்ரோலர் பாவிக்கின்றார்களா இல்லையா என்பது அல்ல. அனுமதி அளிக்கப்பட்டு அதன் பிறகு அவர்கள் அந்த பாட்டம் ட்ரோலர்ஸ் பாவிக்கிற பொழுது ஏற்படுகிற அந்த தீங்கு இரண்டாவது. எனவே இந்த வழக்குகள் போடப்படுகிற பொழுது இரண்டு விடயங்களும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஒன்று, அவர்கள் அந்த எங்களுடைய கடல் எல்லைக்குள் மீறி வருவது அனுமதி இல்லாமல், இரண்டாவதாக அந்த பாட்டம் ட்ரோலர்ஸ் பாவிக்க இரண்டு குற்றச்சாட்டுகளும் அவர்கள் மேல் வைக்கப்படுகிறது. அந்த பாட்டம் ட்ரோலர்ஸ் என்கிற அந்த இழுவை படகு அல்லது அந்த நெட் பாவிக்கப்படும் சந்தர்ப்பத்திலே. மூன்றாவதாக நீங்கள் கூறிய விடயம், அரசாங்கம் பாராமுகமாக இருக்கின்றது என்று 100% எங்களால் கூற முடியாது. ஏனென்றால் சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகிறது. ஆனால் கைது செய்யப்படுபவர்கள் சில வெளியுறவு கொள்கை மற்றும் இந்தியாவுடன் காணப்படுகிற சில உறவு முறைகள் காரணமாக அவர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் அதற்காக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்பதல்ல. அவர்கள் தண்டனை வழங்கப்பட்டு அவர்களுக்கிடையே காணப்படுகிற சில ஒப்பந்தங்கள் மூலமாக அனுப்பப்படுகிறார். இறுதியாக நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிட்ட விடயம் தொடர்ந்தேர்ச்சியாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு இராது. அதாவது அவர்கள் வருகிறார்கள், வழக்கு போடப்படுகிறது, இந்தியாவுக்கு செல்கிறார்கள், இன்னொருவர் வருகிறார், அவருக்கும் வழக்கு போடப்படுகிறது, தண்டனை வழங்குகிறது, அவர்கள் இந்தியாவுக்கு செல்கிறார்கள். இது தொடர்ந்தேர்ச்சியாக. அதற்காகத்தான் நான் கூறினேன், இந்திய மத்திய நீங்கள் குறிப்பிட்டது போல மாநில அரசாங்கத்துக்கு 100% அதிகாரம் காணப்படுகிறது. அவர்கள் கட்டுப்பாடு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில சூழ்நிலையில இருக்கிறார்கள். அந்த மாநில அரசாங்கம் ஏதாவது ஒரு முறையை ஏற்படுத்தி அவர்களுடைய மீன்பிடி தொழில் செய்கின்ற பொழுது இந்த கடல் எல்லையை மீறுவது மட்டுமல்ல, அவர்கள் இவ்வாறு இந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கின்ற பட்சத்திலோ அல்லது அந்த நீங்கள் குறிப்பிட்டது போல போட் ஓனர்ஸ், அந்த படகு உரிமையாளர்கள் பல படகுகள் வைத்திருக்கிற பொழுது அவர்களுடைய ஒரு படகு சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுகிற பொழுதோ அல்லது ஏதாவது அது தொடர்பாக நான் நினைக்கிறேன் இந்த புதிய சட்டத்திலே ஒரு பிரிவு இருக்கிறது, எபெட்டிங் அண்ட் எய்டிங். அதாவது இந்த குற்றம் செய்வதற்கு உடந்தையாக இருக்கிறவர்களும் தண்டனைக்குட்படுத்தப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பார்க்கிற பொழுது அந்த ஏதோ ஒரு வகையிலே தொடர்புள்ளவர்களுக்கும் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு அதிலே தொடர்புள்ளவர்களுக்கும் இந்த மீன்பிடி தொழிலிலே ஈடுபடுவது, ஒரு தடை செய்வது அல்லது இடைநிறுத்துவது தொடர்பாக ஏதாவது தீர்மானங்கள் எடுக்கப்படுகிற பொழுது அது இந்திய நில எல்லைக்குள்ளேயே அது தடை செய்யப்படும். மறுபுறம் சில நேரங்களிலே அவ்வாறு செய்தாலும் கூட சில நேரங்களிலே அந்த ஏற்கனவே குற்றங்களில் சம்பந்தப்படாத அல்லது எபெட்டிங் அண்ட் எய்டிங் என்று சொல்லப்படுகிற நடவடிக்கையில் ஈடுபடாதவர்களாக ஒரு புதிய நபர் அல்லது புதிய படகு அல்லது புதிய குழு இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டால் அவர்களுக்கு இலங்கை சட்டப்படி இலங்கை நீதிமன்றம் தண்டனை வழங்கி அந்த குறித்த படகையும் பறிமுதல் செய்யலாம். அதன் பின்னர் நான் குறிப்பிட்டது போன்று தமிழ்நாட்டு அரசு ஒரு திணைக்கள ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிற பொழுது இது குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. ஆனால் இதிலே ஒரு விடயம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே காணப்படுகிற சில சூழ்நிலைகள் காரணமாக
அவர்களிலே சிலர் இன்றும் இந்த கச்சதீவை மீட்க வேண்டும், அது எங்களுக்கு உரிமையான ஒரு விடயம் என்று சொல்லப்படுகிற பொழுது எந்த அளவுக்கு இது நடைமுறையிலே சாத்தியமாக இருக்கும் என்பதும் ஒரு கேள்விதான். அதுபடியால் நான் உங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒவ்வொரு வருடமும் வருகின்ற படகுகளின் தொகை, தோழர்களின் தொகை, பிடிக்கப்படுகிற மீனவர்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவது, ஆனால் அவர்கள் மீண்டும் ஒருவித ஒப்பந்தத்தில் திரும்பி போவது மிகவும் காரமான தாக்கங்களை தராதபடியால் தமிழ் பகுதி மீனவர்கள் இதை தொடர்ச்சியாக எதிர்கொள்ள வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய இலங்கை சட்டத்தின் பிரகாரம் ஒரு இந்திய மீனவர் பிடிக்கப்பட்டால் அவர் பிடிக்கப்பட்டதும் அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டதும் அந்த இந்திய தூதரகத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அது கோர்ட்டோட அல்லது அவரோட முடிகிற விஷயமாக அல்ல. அது இந்திய தூதரகத்துக்கு, கன்சுலர் ஆபீஸுக்கு அறிவிக்கப்பட்டு அது ஆவணப்படுத்த வேண்டும். ஆகவே வெளிவிவகார அமைச்சுக்கு எத்தனை பேர் இப்படி பிடிக்கப்படுகிறார் என்ற தகவல்கள் பத்திரிகைகளில் வராமல் இருக்கும் பொழுதே அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படியே பாரதூரமான முறையில் இந்த கைதுகள் நடக்கப்படுகின்ற பொழுது மத்திய அரசும் பாராமுகமாக இருக்கிறது. மாநில அரசை செல்லப்பிள்ளையாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் பார்வையா, அல்லது போனால் இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்டங்களை தங்களுடைய மீனவர்கள் மீறுவது சரியில்லை என்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கடப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு கோணங்களிலே பார்க்கலாம். புதிய சட்ட ஏற்பாடுகளின்படி இந்த இலங்கையில் அமைந்திருக்கிற இந்திய தூதுவர் ஆலயத்துக்கு அறிவிப்பது என்பது அது ஒரு புரோட்டோகால், அதாவது ஒரு முறைமையாக இருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் வெளிநாட்டவர்கள் இலங்கையிலே வெளிநாட்டு பிரஜைகள் இலங்கையிலே ஏதோ ஒரு விடயத்திலே சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட முதலிலே குறித்த தூதுவர் ஆலயத்துக்கு அறிவிப்பது என்பது ஒரு சாதாரண விடயம். ஒன்று. இரண்டாவது, அந்த விடயங்கள் அறிவிப்பதனூடாக தூதுவர் ஆலயம் தங்களுடைய நாட்டு பிரஜைகள் இலங்கையிலே சட்ட முறைமைக்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று, அல்லது இலங்கை ஆழ்புல எல்லைக்குள் வந்துவிட்டார்கள் என்பதை தெரிவிப்பதற்காகவும் இருக்கலாம். ஏனென்றால் அது சாதாரணமாக வெளிநாட்டவர்கள் வந்திருக்கிற பொழுது, வெளிநாட்டு பிரஜைகள் வந்திருக்கிற பொழுது சாதாரணமான விடயம். மறுபுறத்திலே அதனை அவ்வாறு நடைபெறுகிற பொழுது இந்திய தூதுவர் ஆலயத்திலும் கூட இந்த இலங்கைக்கு இந்த சட்டவிரோதமாக இலங்கை கடல் எல்லைக்குள் உட்புகுகிறவர்கள், அந்த சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறவர்கள் தொடர்பான பூரணமான விவரங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அந்த விவரங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் மாநில அரசினூடாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சில தடைகளை, இடைநிறுத்தல்களை அல்லது நிரந்தர தடைகளை குறித்த நபர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், குறித்த நபர்களுக்கு படகு வழங்கியவர்கள் மற்றும் எய்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுக்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதனூடாக இதனை இந்த சட்ட ஏற்பாடுகளுக்கு அப்பால், இலங்கை நீதிமன்றங்களிலே விதிக்கப்படுகின்ற தண்டனைகளுக்கு அப்பால் இதனை தீர்த்து கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நீங்கள் கூறியது போன்று அதற்கு மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு சட்ட ஓட்டை இருப்பதாக பலர் கருதுகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்டம் சம்பந்தப்பட்டு அதே சமயத்தில் இலங்கை சட்டங்கள் கூட ஒரு இன்னசென்ட் பேசேஜ், அதில் ஒருவன் கடல் எல்லையை தாண்டினால்
அவன் தண்டிக்கப்படக்கூடாது என்ற ஒரு முறைமை இருக்கின்றது. அதாவது இன்னசென்ட்டாக இன்னொரு நாட்டு பிரஜை உங்களுடைய கடல் எல்லையை தாண்டி விட்டால் அவருக்கு போவதற்குரிய அனுமதி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதன் மூலமாக இந்த கொடுத்த முதலாளிகள் கூட அவர்களே போட்டை கொடுத்தாலும் சோழரை கொடுத்தாலும் அங்கு அத்துமீறி பிரவேசிப்பவன் இன்னசென்ட்டான ஒரு முறையில் தான் அங்கு போனான் என்ற ஒரு வாதத்தை கிளப்புகிறார்கள். அவர்களை தடை செய்யக்கூடாது. சில ஆமை பிடிக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள். இது எவ்வளவு தூரத்துக்கு தாக்கம் வரும்? நீங்களே ஒரு வழக்கை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது இந்தியாவுக்கும் போர்ச்சுகலுக்கும் இருந்த ஒரு பிரச்சனை. அதில் கூட இந்தியா சார்பாக சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதாவது ஒரு இன்னசென்ட், அது போகிற ஒரு பசேஜிக்கும் ஒரு கப்பலோ அல்லது படகோ யுத்த நிமித்தம் அல்லது இராணுவ ரீதியாக போவதற்கோ அதிகாரம் இல்லை என்ற தீர்ப்பை வழங்கியது. இங்கு அப்படியான சந்தர்ப்பங்கள் உண்டா? அந்த இன்னசென்ட் அக்சஸுக்கும் மற்ற அக்சஸுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னசென்ட் பசேஜ் என்று சொல்லுகிற அந்த வரைவிலக்கணத்திற்குள் இந்த இலங்கை கடல் எல்லையை மீறி வருகிற, இலங்கை கடல் எல்லை என்று குறிப்பிடப்பட்டு சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகிற பொழுது அதனை மீறி வருகிறவர்கள் அதனை ஒரு டிஃபென்ஸாக எடுக்க முடியாது. அவர்கள் மிகவும் தெளிவாக அந்த நான் ஆரம்பத்திலே ஆரம்பித்தேன், இன்டர்னல் வாட்டர்ஸ் மற்றும் டெரிட்டோரியல் சி, கான்டிஜியஸ் ஜோன், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமி ஜோன் என்ற பிரிவுகளிலே இந்த இன்னசென்ட் பசேஜ் என்பதை எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதும், இந்த இன்னசென்ட் பசேஜ் என்பதை இலங்கை நீதிமன்றங்களிலே அவர்கள் ஒரு டிஃபென்ஸாக பயன்படுத்தலாமா என்ற ஒரு வினாதான் நீங்கள் கேட்கிறீர்கள். ஏனென்றால் இது இன்னசென்ட் பசேஜ் என்று குறிப்பிட முடியாது. ஏனென்றால் இவர்கள் இந்த இலங்கை கடல் எல்லைக்குள் உட்புகுகிறவர்களும் அந்த தொழிலில் ஈடுபடுகிறவர்களும் நேரடியாகவே தாங்கள் அந்த குறிப்பிட்ட தொழிலிலே ஈடுபடுகின்ற எண்ணத்தை கொண்டுதான் அதிலே அந்த தொழிலிலே ஈடுபடுகிறார்கள், அந்த பொட்டம் ட்ரோலர்ஸை பயன்படுத்துகிறார்கள். எனவே அந்த இன்னசென்ட் பசேஜ் என்ற டிஃபென்ஸ் மட்டுமல்ல, அந்த இன்னசென்ட் பசேஜ் என்ற சட்ட சிறப்புரிமையை பெற்றுக்கொள்வதற்கான உரித்து இவர்களுக்கு வராது. நான் இவற்றை இந்த அளவில் விட்டுட்டு இன்னும் ஒரு பகுதிக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது தமிழ் மக்கள், தமிழ் பகுதி மீனவர்கள் எதிர்கொள்ளுகின்ற இன்னொரு விதமான கஷ்டமும் சஞ்சலங்களும். அதாவது இதை நான் உங்களுக்கு உபமானத்துக்காகத்தான் சொல்லுகிறேன். அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழ் மக்களால் நிறைவேற்றப்பட்ட பொழுது அவர்கள் கோரியது தமிழீழம். ஆகவே அவர்கள் வட கிழக்கு கடல் எல்லைகள் எல்லாம் தங்களுடைய அதிகாரத்துக்குள்ள உள்ளானவை என்ற ஒரு நிலைப்பாட்டில் போர் முடியும் வரைக்கும் இருந்தார்கள். அதாவது வட கிழக்கு உள்ள கடல் எல்லைகள், அதாவது நாங்கள் இப்ப பிரச்சனைக்காக இருக்கின்ற மன்னார் கடல் எல்லைகள், அவைகள் எல்லாம் கூட சவரின் ஸ்டேட் ஆஃப் தமிழீழம், அதாவது நியாயாதிக்கம் உள்ள தமிழீழத்தின் எல்லைகள் என்று வகுத்தார்கள். அப்படியான ஒரு எண்ணப்பாங்கில் பலவிதமான நடவடிக்கைகள் செய்யப்பட்டன. இப்பொழுது அந்த நிலைப்பாடு இல்லை. இப்பொழுது நாங்கள் வடக்கு கிழக்கு எது என்றாலும் இலங்கையின் நியாயாதிக்குள் தான் வரும் என்ற ஒரு கொள்கைத்தான் நாங்கள் யதார்த்தமாக முன்னேறி கொண்டு வருகிறோம். ஆகவேதான் இந்த அத்துமீறல்கள் எல்லாம் இலங்கையின் நியாயாதிக்கம் தான் அவற்றை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆனால்
76க்கு முன்னர் ஒரு வளமை இருந்தது. கரைவலை போடுவோர் என்ற சில பகுதியினர், அதாவது கருவாடு போடுவதற்காக கரைவலைகளோடு நிகம்பு, வெண்ணப்பூ போன்ற பகுதிகளில் இருந்து முல்லைத்தீவு, நாயாறு, கொக்குளாய், கொக்குத்தொடுவாய் போன்ற இடங்களுக்கு வந்து அந்த காலத்திலே மீனை பிடித்து கருவாட்டை போட்டுவிட்டு அதை எடுத்துக்கொண்டு போகும் ஒரு வளமை இருந்தது. இதை அங்கு வாழ்ந்த தமிழ் மக்களும் கூட செய்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் 76ஆம் ஆண்டின் பின்னர், 77ஆம் ஆண்டு கலவரங்களின் பின்னர் இப்படியான மீனவர்கள் பெருவாரியாக அங்கு வந்து நிரந்தரமாக தங்கி தமிழ் மக்களுடைய இருப்பையும் அழித்து, பின்னர் வளர்ந்த இராணுவ அரசாங்கத்தால் அவர்களுடைய மீன் படகுகளையும் அடித்து நொறுக்கி அவர்களுடைய வளங்களையும் சூறையாடுவதாக தென்பட்டு கொண்டே இருக்கு. இது இன்னொரு விதத்தில் தமிழ் மீனவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறது. நான் உங்களுக்கு ஒரு பதிவை அனுப்பியிருந்தேன். ஒரு பேப்பரில் வந்த பதிவு, காலை முரசில் வந்த பதிவு. அதன் பிரகாரம் இப்படி வந்த சில சிங்கள மீனவர்கள் தமிழ் மக்கள் கொடுத்த துப்பினால் அரசாங்கத்தினால் கைப்பற்றப்பட்டார்கள் என்று செய்திகள் இருந்தது. அவர்கள் என்ன குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டார்கள்? இந்த தமிழ் மக்களுடைய இடங்களில் மீன் பிடிப்பதற்கு அத்துமீறியபடியாலா, அல்லது அவர்கள் வேறு விதமான குற்றங்களை அப்படி மீன் பிடித்தபடியால் செய்தார்கள் என்பதற்காக? குறித்த விடயம் தொடர்பாக எனக்கு விசேட அறிவு இல்லை, அந்த நீங்கள் குறிப்பிடுகிற விடயம். ஆனா பொதுவாக பார்த்தால் இலங்கை மீனவர்களுக்கு இலங்கையிலே கடல் குள எல்லைக்குள் அவர்கள் மீன் பிடிப்பதற்கான சட்ட ரீதியான உரித்து காணப்படுகிறது. அதற்கு அப்பால் அவர் கிழக்கிலிருந்து வடக்குக்கு சென்றிருந்தாலும், வடக்கிலிருந்து கிழக்குக்கு சென்றிருந்தாலும், தெற்கிலிருந்து கிழக்குக்கோ அல்லது வடக்குக்கு சென்றிருந்தாலும், அவர்கள் தங்களுடைய தொழில் நிமித்தம் சென்று வேறு விதமான குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருந்தாலோ அல்லது அங்கு வாழ்கிறவர்களுக்கு துன்புறுத்தல்களை செய்திருந்தாலோ அவர்களுடைய படகுகளை சேதப்படுத்தி அவர்களுடைய தொழிலை பாதிக்கும் வகையிலே நடந்திருந்தால் அவர்களுக்கு இலங்கையிலே தண்டனை சட்ட கோவையின் அடிப்படையிலே ஏற்பாடுகள் காணப்படுகிறது. அவர் ஒரு குற்றமிழைத்தவர் என்ற ரீதியிலே நீதிமன்றத்திற்கு வழக்கு தாக்கல் செய்து அந்த குற்றத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த ப்ரொடக்ஷன், அவர்கள் அந்த படகு மூலமாக அந்த சேதத்தை ஏற்படுத்தி இருந்தாலோ அல்லது வேறு விதமான பொருட்கள் அல்லது விரோதமாக ஏற்படுத்துகிற பட்சத்திலே அதனை ப்ரொடக்ஷனாக குறித்த போலீஸ் திணைக்களம் அல்லது ஏனைய அரசு திணைக்களங்கள் அதனை கைப்பற்றுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. விசேடமாக எனக்கு அந்த தெரியாது. ஆனால் அது தமிழ் சிங்களம் என்பதற்கு அப்பால் ஒரு ஏ என்ற நபர் ஒரு பி என்ற நபருக்கு செய்யப்படுகிற ஒரு குற்றமாக கருதப்பட்டுத்தான் நடவடிக்கை இருக்க முடியும் சட்டத்தின் அடிப்படையிலே. அது இன ரீதியாக பார்க்கப்படாமல் வன்முறை சம்பவமாக தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதில் உள்ள மற்ற அங்கம் என்னென்று சொன்னால், அவர்கள் இராணுவ உதவியோடு இப்படியான தாக்கங்களிலும் இப்படியான அடக்குமுறைகளிலும் ஈடுபடுவது தமிழ் மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக உள்ளது. இது அவர்களுடைய காணிகள் அல்லது உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயமா, அல்லது எல்லோருக்கும் இருக்கின்ற உரிமைகள் மாதிரி அவர்கள் வந்து அப்படி மீன் பிடிப்பதற்கு அருகதை உள்ளவர்கள் என்று எங்களோட வாழ்வாதாரத்தை பாதித்தாலும் அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருக்க வேண்டியது. அதனை இரண்டு விதமாக பார்க்கலாம். வடகிழக்கிலே இருக்கிற மீனவர்களாக இருக்கலாம், இணையவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு காணப்படுகிற தொழில் செய்கின்ற உரிமையோ அல்ல சொத்துரிமை தொடர்பாக பாதிப்பு ஏற்படுகிற பொழுது அவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இருப்பதற்காகவும் அது தொடர்பாக முறைப்பாடு செய்வதற்கான உறுத்து காணப்படுகிறது.
அதற்கு மேலதிகமாக அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அந்த அரசியல்வாதிகள் குறித்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்திலே குறித்த விடயத்தை தெரிவித்து அது தொடர்பாக இருக்கிற அமைச்சர் அல்லது அமைச்சர்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். மறுபுறத்திலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று அது வந்து ஒரு 2 குழுக்களுக்கிடையே அல்லது 2 நபர்களுக்கிடையே அல்லது 2 குழுமங்களுக்கிடையே ஏற்படுகிற வன்முறையாகவும் இருக்கலாம். அவ்வாறா ஏற்படுமானால் அது சட்டத்திலே ஏற்பாடுகள் காணப்படுகிறது. அந்த குறித்த விடயம் தொடர்பாக குறித்த போலீஸோ அல்லது இணைய திணைக்களங்களோ விசாரணைகளை செய்து அது தொடர்பாக தகுந்த வழக்கை பதிவு செய்து அந்த நீதிமன்றங்களின் ஊடாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பது. அதாவது 1976 இந்த அத்துமீறல்கள் அவர்களுடைய கடற்பரப்பில் இருந்து அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. அதாவது நான் கடல் பரப்பு என்று சொல்லும் பொழுது இந்த கடல் ஓரம் யாருக்கும் உரித்தாக இருந்ததில்லை. அதாவது காணி உறுதிகள் அப்படி இப்படி என்று சொல்லி கடல் ஓரத்துக்கு கடலை போட்டை வைத்துவிட்டு கடலுக்கு கொண்டு போறதுக்குரிய உருத்துக்கு யார்கிட்டையும் உறுதிகள் இருந்தது. இது பரம்பரையாக இருந்த ஒரு உரிமை. இந்த உரிமைகளை 76 சிங்கள ஏகாதிபத்திய ஆதிக்கத்தின் பிரகாரம் இவைகள் நசுக்கப்பட்டன. அதாவது இவர்கள் கடலுக்கு போவது தடுக்கப்பட்டது, இவர்கள் போட்டை நிறுத்தி வைப்பது தீக்கிரையாக்கப்பட்டது. இப்படியான வன்முறை சம்பவங்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் காலங்காலமாக அதை அனுபவித்து வந்தபடியால் நீங்கள் இது தமிழ் மக்களுடைய பாரம்பரிய உரிமை என்று கருதக்கூடிய ஒரு வியாக்கியானம் சட்டத்தில் இடம்பெறும். இது அவருடைய ஹெரிட்டேஜ், இதனுடைய காலம் பாரம்பரிய உரிமை, இது அவர்களுக்கே உரித்தானது என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட வியாக்கியானமும் இருக்குமா? கஸ்டமரை மீனவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட பிரதேசங்களிலே அது வடக்கா இருந்தா என்ன, தெற்கா இருந்தா என்ன, கிழக்கா இருந்தா என்ன, மேற்கா இருந்தா என்ன, குறித்த பிரதேசங்களிலே மீனவ தொழிலில் ஈடுபடுகிறவர்களுக்கண்டு நீங்கள் குறிப்பிட்டது போன்று அவர்களுடைய அந்த மீனவ படகுகளை தரிப்பிடம் செய்வதற்கு, அந்த மீனவ படகுகளை கடலுக்கு செலுத்துவதற்கான அந்த முறைமையை பயன்படுத்துவதற்கான உரிமை காணப்படுகிறது. அவ்வாறு அது தடுக்கப்படுகிற பட்சத்திலே அவர்களுக்கு சுதந்திரமாக அந்த தொழிலை செய்ய முடியாது. ஏனென்றால் ஒன்று அந்த படகுகள் தரிப்பிட செய்யப்பட வேண்டும், மற்றது தரிப்பிடத்திலிருந்து அவர் முறையாக அந்த கடல் எல்லைக்குள் செலுத்தப்பட வேண்டும், அதற்கு பூரண சுதந்திரம் அவர்களுக்கு காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கடலுக்கு சென்று சுதந்திரமாக அந்த தொழிலை செய்யக்கூடிய சாத்தியக்கூறு வரும். இப்பொழுது அப்படி எந்த முறையில் அந்த சுதந்திரம் பறிக்கப்பட்டாலும் அதற்கு இலங்கையிலே காணப்படுகிற சட்ட ஏற்பாடுகளிலே நியாயம் பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறை காணப்படுகிறது. அது சில நேரங்களிலே ஒரு தனிநபர் செயற்பாடாகவும் இருக்கலாம், நான் குறிப்பிட்டது போன்று ஒரு குழுவினுடைய செயற்பாடாகவும் இருக்கலாம். சில சந்தர்ப்பங்களிலே சொல்லலாம், இல்லை இது அரசாங்கத்தினுடைய சில அறிவுறுத்தல்களோடு அல்லது ஆதரவோடு சிலர் செயற்படுகிறார்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம். எனவே அவ்வாறு கட்டமைப்பு காணப்படுகிறது. அதிலே கட்டமைப்பு நாங்கள் இல்லை என்று சொல்வதற்கில்லை. இப்போ ஒரு மீனவ சமூகத்தினுடைய உண்மையான தொழில் பாதிக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் உயர் நீதிமன்றத்துக்கு சென்று தங்களுடைய தொழிலை சுதந்திரமாக செய்ய முடியாமல் இருக்கிறது என்ற ஒரு முறைப்பாட்டை செய்து உயர் நீதிமன்றத்திலே அவர்கள் அதற்குரிய நிவாரணங்களை பெற்றுக் கொள்ளலாம். அவ்வாறு அரசு இயந்திரங்கள் அவர்களுக்கு எதிராக நடக்குமாக இருந்தால், அதாவது ஆனால் இதுவரைக்கும் அப்படியான ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அல்லது இந்த மாணவர்களுடைய உரிமை பாதிக்கப்படுவது என்ற வழக்கு நீதிமன்றங்களில் எடுக்கப்பட்டனவா என்ற நினைவு உங்களுக்கு உண்டா? எனக்கு தெரிந்த அளவிலே வழக்கு பதிவு செய்ததோ என்பது எனக்கு தெரியாது.
ஆனால் நான் என்ன தேடி பார்க்கலாம். ஆனால் உயர் நீதிமன்றத்திலே தொழில் சில நேரங்களில் என் ஞாபகம் இருக்கிறது. ஒரு நான் நினைக்கிறேன் அது நீர்கொழும்பிலே ஒரு விடயம் நடைபெற்றது. அது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர். வடகிழக்கிலே எனக்கு ஞாபகம் இல்லை. சில நேரம் இருந்திருக்கலாம். என்னுடைய அனுபவத்தில் 76 இருந்தோ இன்று வரைக்கும் இது ஒரு கஸ்டமரி லோ, அதாவது இது தமிழ் மீனவர்களுடைய பாரம்பரிய உரிமை. இந்த பாரம்பரிய உரிமை அரசாங்க தூண்டுதலாலோ அல்லது அதிகாரிகளுடைய அஜாக்கிரதையினாலோ அல்லது தெரிந்த வன்முறைகளினாலோ பாதிக்கப்படுகிறது என்று ஒரு பொது நல வழக்கு போடப்பட்டதாக நான் அறியவில்லை. ஆனால் அந்த கஸ்டமரி லோ என்றதை நான் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு காரணம் என்னென்று சொன்னால், வெலிகம போன்ற பகுதிகளில் நீங்கள் போகும் பொழுது பார்த்திருக்கலாம். அது பிக்சர் போஸ்ட் கார்ட்ஸ் ஆயும் இருக்கும். இலங்கை டூரிஸ்ட் போர்டினால் ஒரு கப்பில் ஒரு கம்பத்தில் மரக்கம்பத்தில் ஒருவர் இருந்து கொண்டு வலை வீசி மீன் பிடித்துக் கொண்டிருப்பார். இது அவருடைய பாரம்பரிய உரிமை. அவரிலிருந்து அவருடைய சந்ததிக்கு செல்ல வேண்டும் என்றதை கோர்ட் அங்கீகரித்து சில தீர்ப்புகள் உள்ளன. வெளிக்கும் அதாவது ஒரு மரக்குத்தியில் இருந்து ஒருவர் மீன் பிடித்து காலங்காலமாக தகப்பன் மூலம் அதை செய்து கொண்டு வந்திருந்தால் அந்த மரக்குத்திக்கும் அந்த இடத்தை சொத்துக்கும் அவருக்கு பாரம்பரிய உரிமை உண்டு என்ற தீர்ப்புகள் இருக்கின்றது. அப்படியான தீர்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் தான் நான் எங்களுடைய தமிழ் மக்கள் பாரம்பரியமாக இருந்த கரையோர பகுதிகள், அதிலிருந்து அந்த தங்கள் வள்ளங்களை மீன்பிடிக்கு எடுத்து செல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் தடுக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்படும் பொழுது அவற்றை ஒரு கஸ்டமரை உரிமை உள்ள ஒரு உரிமை மறுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக பொது நல வழக்குகள் போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அதில் நீங்கள் கூறுவது சரி. அவர்கள் பாரம்பரியமாக பல்வேறு ஜெனரேஷன்ஸ் அவர் தொழிலை செய்கிற பொழுது அவர்கள் அதை உரித்தாக கோரலாம். அவ்வாறு ஒரு பாரம்பரிய முறையிலே ஒரு பாரம்பரிய தொழிலை செய்கிற பொழுது அந்த தொழிலுக்கு இடையூறு ஏற்படுகிற பொழுது அதை இடையூறு எந்த வகையில் வந்தாலும் தனிநபர் மூலமாகவோ குழுமமோ குழுவாகவோ அல்லது சில நேரங்களிலே சிலர் அரசாங்கத்தினுடைய உதவியோடு செய்கின்றது என்பார்கள் என்றாலும் அவற்றை நிரூபிப்பதற்கான, அதாவது இது ஒரு பாரம்பரிய தொழில் என்பதும் பாரம்பரியமாக ஜெனரேஷன்ஸ் செய்து கொண்டு வந்தது என்பதையும் நிரூபிக்க முடியுமாக இருந்தால் அது மீறப்படுகிற பொழுது தங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு உரித்து மீறப்படுகிறது என்று முறைப்பாடு செய்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அவ்வாறு அதனை நிரூபிக்கின்ற பட்சத்திலே நீங்கள் கூறியது போன்று தெற்கு மாகாணத்திலே அந்த காணப்படுகிற அந்த மீன்பிடி முறைமை, நீங்கள் குறிப்பிட்டது மீன்பிடி முறைமை, அது ஒரு மீன்பிடி முறைமை. எனவே அது அவர்களுடைய வாழ்வாதாரம். அந்த மீன்பிடி முறையை தவிர வேறு முறையிலே சில நேரங்களிலே அந்த பிரதேசத்திலே அவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமலும் இருக்கலாம். அதுதான் அவர்களுடைய அந்த முறையாகவும் இருக்கலாம். அவ்வாறான சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய அது தொழில் ரீதியாக காணப்படுகிற உரிமையாக வருகிறது. அதனை நீதிமன்றங்கள் சில நேரங்களிலே அவர்களுக்கு தொழில் உரிமையாகவும் தொழில் செய்வதற்காக காணப்படுகிற உரிமையாகவும் பார்க்கலாம். அது தொழிலும் பார்க்க நான் அறிந்த நீதிமன்ற தீர்ப்புகளின்படி அது ஒரு தனி நபருக்குரிய பரம்பரை உரிமையாகத்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படுது. ஏனென்று சொன்னால் அந்த ஒரு மரக்குட்டியை இன்னொருவர் போய் அடாத்தாக பிடுங்கி அது உனக்கென்ற அதிகாரம் இல்லை என்று சொன்ன பொழுது அவர் போன வழக்கு இல்லை, இது என்னுடைய பாரம்பரிய உரிமை, என்னுடைய தகப்பனிடம் இருந்தது, அவருக்கு மூதாதையரிடம் இருந்தது, ஆகவே அது அந்த உரிமை பாரம்பரிய உரிமை என்றது தான் அது நடந்தது. இதே மாதிரி தான் நீங்கள்
ஆதாரங்களை பார்க்கில் 1976ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் ஹன்செட் இதுகளையும் தொடர்புகளையும் பார்த்தீர்கள் என்றால் நிகம்புக்கு அங்கத்தினவராக இருந்த பெஸ்டஸ் பெரேரா என்ற ஒருவர் வந்து அமைச்சராக அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அங்கு கருவாடு போடுவதற்கு தமிழ் மக்களுடன் பேசி ஒரு நல்லிணக்கத்தில் தான் கூட்டிக் கொண்டு சென்றேன் என்று சொல்லி அதற்கு வக்காலத்து அதாவது வந்து அதற்கு முன்னர் தமிழ் மக்கள் இவர்கள் வந்து கரைவலையாக கருவாடு போட்டுக்கொண்டு அதை எடுத்து கொண்டு போவதற்குரிய அனுமதியை கொடுத்தார்கள். ஆனால் தற்சமயம் அவர்கள் அப்படி கருவாடு போடப்பட்ட இடங்கள் கூட எல்லாம் இப்பொழுது ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு தற்சமயம் கடற்தொழிலும் வந்து இந்திய மீனவர்களினால் பாதிக்கப்படுகிறார். இவர்களாலும் திருகோணமலை மட்டக்களப்பு பகுதிகளில் பெரும்பாரியாக பாரம்பரிய தமிழ் மக்களுடைய படகுகள் அற்றுப்போய் இப்பொழுது பெரும்பான்மை மக்களிடம் மட்டும்தான் வந்திருக்கின்றது. இதுகளை நாங்கள் கவனிக்காமல் இருப்பதால் இந்த உரிமைகள் சில சமயத்தில் நாங்கள் இறுக்கி பிடிக்காமல் தவற விட்டு கொண்டிருக்கின்றோமோ என்ற ஒரு ஆதங்கம் கூட உண்டு. ஆனால் எனக்கு தெரிந்தளவிலே நான் இருக்கிற வடக்கு கிழக்கு பகுதிகளிலே மீனவ சமாசங்கள் இருக்கிறது. எனவே அவ்வாறு பாதிப்புகள் நடைபெறுகிற பொழுது அவர்கள் குறித்த விடயம் தொடர்பிலே நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த சமாஜங்கள் இந்திய மீனவர்களுடைய ஊழல்கள் இதுகளை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற அங்கத்தினர்களோ மற்றவர்களோ கூட இப்படியான நடவடிக்கைகளை அவருடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டதாக கருதுவதாக தெரியவில்லை. அவர்களிடம் பிரச்சனை இருக்கு என்று சொல்கிறார்களே ஒழிய, என் தற்சமயம் மந்திரியாக இருக்கிற சந்திரசேகர் கூட பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒழிய வாழ்வாதார உரிமைகளை பற்றி நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. இவ்வளவுதான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டி விரும்பியது. இதை தவிர இது சம்பந்தமாக நீங்கள் தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீர்களாக இருந்தால் நாங்கள் அந்த பரப்புக்குள் போகலாம். இந்த விடயத்தை நான் இப்படி பார்க்கிறேன். இந்திய மீனவர்களாக இருக்கலாம், இந்திய படகு உரிமையாளர்களாக இருக்கலாம், மற்றும் அதற்கு உடந்தையாக இருக்கிறவர்களாக இருக்கலாம். அவர்கள் இலங்கை சட்டத்தை மீறுபவர்களாக கருதப்படுகிற மட்டுமல்ல, இது தற்பொழுது வடகிழக்கிலே இருக்கிற மீனவ பிரச்சனையாக மட்டுமல்ல, இது இலங்கையிலே ஒரு தேசிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஏனென்றால் இலங்கையிலே அரசாங்கமும் சரி, தற்பொழுது இதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகிற அதே நேரத்திலே நீதிமன்றங்கள் அந்த சட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கின்ற அதே நேரத்திலே இதனை ஒரு தேசிய பிரச்சனையாக கொண்டு நடவடிக்கை எடுப்பது, அது தொடர்பாக தமிழ் மக்கள் பிரதிநிதிகள், சிவில் சமூகங்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தொடர்ந்து இதற்கு குரல் கொடுத்து ஒரு முடிவை காண்பது சிறந்தது. ஏனென்றால் தொடர்ந்தேச்சியாக இது நடைபெறுகிற பொழுது இது வழக்கு விடயமாகத்தான் செல்லுகிறதே ஒழிய இது நீண்ட காலத்திலே இது பாரிய பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்த போகிறது என்பது உண்மை. அதே சமயத்தில் நான் இதை சுவாரஸ்யத்துக்காக கேட்பதா அல்லது சட்ட ரீதியாக கேட்பதா என்று தெரியவில்லை. கச்சதீவை பொறுத்தளவில் கச்சதீவு இலங்கைக்கு கொடுத்திருக்கப்படாது என்ற வாதத்தில் முன்னைய முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு வழக்கு போட்டிருந்தார். அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, என்ன காரணத்துக்காக தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு நினைவிருக்கு.
இதனை நான் நினைக்கிறேன் அதுல 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று 74ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் 2 அரசாங்கங்களுக்கிடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். அவர்களுடைய தென்மாகாணத்தினுடைய தமிழ்நாட்டுடைய ஒரே வாதம் அவர்களிடம் இது முறையாக கேட்கப்படவில்லை, அவர்கள் மத்திய அரசு தன்னிச்சையாக செய்யப்பட்டது என்பது. அது எப்படி செய்திருந்தாலும் எப்படி செய்யாமல் விட்டிருந்தாலும் அது 2 அரசாங்கங்களுக்கிடையே நடைபெற்றது. எனவே மத்திய அரசாங்கம் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கு நான் நினைக்கிறேன் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு வைத்திருக்கிறது. அதாவது உயர்நீதிமன்றம் முன்னர் தொடரப்பட்டது அதிமுகவால், இப்பொழுது தொடரப்பட்டிருப்பது இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக அரசாங்கத்துக்காக போட்டது. இது இந்த உயர்நீதிமன்ற வழக்கு காலம் சென்ற முதலமைச்சர் கருணாநிதி காலத்திலே போடப்பட்டு பிறகு அவருடைய இறப்பின் பின்னர் நான் நினைக்கிறேன் இவர்கள் கொண்டு செல்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கிலும் மத்திய அரசாங்கம் எடுக்கிற ஒரு முறைமை இல்லை, இது மத்திய அரசாங்கம் எடுக்கிற முறைமை அல்ல, இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம், 2 அரசாங்கங்களுக்கு இடையிலே செய்யப்பட்டிருக்கிற ஒப்பந்தம். எனவே அது 2 அரசாங்கங்களும் விரும்பியோ விரும்பாமலோ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் கனவாக்கி போன கச்சதீவு என்று சொல்லி புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர் திரும்பவும் தச்சங்கமும் போட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் சென்ற முறை தேர்தலுக்கு முன்னர் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அது சம்பந்தமாக தமிழ்நாட்டு அரசினுடன் பேசப்பட்ட விடயங்கள் பற்றியெல்லாம் ஆராய்ந்து ஒரு அறிக்கை விடுத்திருந்தார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருணாநிதிக்கோ அல்லது அவருடைய அமைச்சர்களுக்கோ தெரியாமல் கச்சதீவு ஒப்பந்தம் எழுதப்படவில்லை என்று சொல்லி. ஆனால் இவைகள் எல்லாவற்றாலும் சட்ட ரீதியாக நீங்களும் நாங்களும் கருத்தில் கொள்வது போல 2 நாட்டு ஒப்பந்தங்களை மீற முடியாது என்று சொல்லி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான நடவடிக்கைகளால் என்ன பிரயோசனம் வருகிறது? அதாவது ஒரு தீர்க்கமான முடிவு வருவதற்கு இவர்கள் குந்தகமாக இருக்கலாம். சென்னையோ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்தியாவிலோ அல்லது இலங்கையை பொறுத்தளவில் இலங்கை அரசாங்கத்துக்கோ இவர்கள் ஒரு பிரச்சனையான விடயங்களாகத்தானே இருக்கக்கூடும், ஒரு நன்மை வைக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு வருவது. தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் இந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த கச்சதீவு விவகாரம் 74ஆம் ஆண்டு ஒப்பந்தத்துடன் நிறைவு பெற்றுவிட்டது. இப்பொழுது கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாகிறது. மீண்டும் மீண்டும் அதனை என்றால் அதிலே இந்திய மீனவர்கள் இந்தியர்களுக்கும் அதிலே சில நடவடிக்கைகளை செய்வதற்கான உரித்து காணப்படுகிறது, இல்லை என்று இல்லை. அவர்கள் சென்ட் ஆந்தனிஸ் அந்த புனித அந்தோனியார் அந்த தேவாலயத்துக்கு வரலாம், மற்றது அதனுடைய பகுதிகளை பாவிக்கலாம் போன்ற உரித்து காணப்படுகிறது. நீ அவ்வாறான சந்தர்ப்பத்திலே அந்த உரித்துக்களை தொடர்ந்து 50 வருடமாக அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் அல்லவா. உரிமைகள் இல்லாமல் 100% இலங்கைக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதென்றல்ல, அது வரலாற்று ரீதியாகவும் அந்த பூகோள ரீதியாக ஏற்பட்ட சில மாற்றங்களின் ஊடாக ஒரு இந்தியாவுக்கு உரித்தாகலாம் என்று குறிப்பிட்டாலும் கூட அதன் பிறகு அந்த வரலாற்று ரீதியாக காணப்பட்ட சான்றுகளின் அடிப்படையிலே தான் 74ஆம் ஆண்டு இந்த கச்சதீவு இலங்கையுடைய நிர்வாகத்திற்கு கீழ் வழங்கப்பட்டது. அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், சான்றுகள்
எல்லாம் இருந்தது என்ற அடிப்படையிலே வழங்கி இருக்கிறார்களே ஒழிய அது வெறுமனே வழங்கப்பட்டதாக இல்லை. ஆனால் இந்திய தரப்பில் அது தமிழ்நாட்டு விஜய சேதுபதிக்கு கீழ் ரகுபதி சேதுபதியின் அதிகாரத்தின் கீழ் இருந்ததென்றும் அவர் அங்கு வரி வசூலித்தார் என்றும், ஆகவே அது பரம்பரையாக அந்த தமிழ் செட்டியார் குடும்பத்துக்கு உருத்தானது என்றும் பேசுகிறார்கள். ஆனாலும் முறையாக 2 நாடுகளின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இது கையளிக்கப்பட்டு விட்டதால் எந்த ஒரு உள்நாட்டு நீதிமன்றமோ அதை சரியற்றதென்று சொல்லுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் மிக மிக குறை. இந்த வேளையில் நம்மோடு ஒரு நேயர் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் சட்டத்திரிய ராஜேந்திர. வணக்கம் சட்டத்தரணி ஸ்ரீ கணேசன். வணக்கம் குமார். வணக்கம். எனக்கு ஒரு சில தகவல்கள் நீங்கள் உங்களுக்கு உங்களை எல்லாருக்கும் தெரிந்த தகவல்கள் இருந்தாலும் சில தவறவிட்ட சில தகவலை சொல்லிட்டு ஒரு கேள்வியை இந்த 2 சட்டத்தரணிகளையும் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, அந்த நீங்கள் பேசினது போல 74ஆம் ஆண்டு இந்தோலங்கா அந்த கச்சதீவு அக்கோர்ட் அந்த 76ஆம் ஆண்டு திரும்ப ரிவைஸ் பண்ணப்பட்டதுகளுக்குள்ளால அந்த எல்லைகள் சரியாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டன என்று சொன்னால், அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் என்ற இசட் ஒரு நாட்டின் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இருந்தாலும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட தூரம் அவ்வளவு இல்லாதபடியா அவர்கள் சரியாக நடுப்புள்ளியை போட்டு அந்த ஆழ்கூறுகளை போட்டு அந்த இன்டர்நேஷனல் அந்த ட்ரீட்டியை எழுதி வச்சிருக்கிறார். அது தெளிவாக எழுதப்பட்டு விட்டது. அப்படி எழுதும் போது நெடுந்தீவுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை 2ஆக பிரிக்கும் போது 2ஆக அந்த கச்சதீவு இலங்கை எல்லைக்குள்ளே வந்து விட்டது. அது இலங்கையிலிருந்து 10 கிலோமீட்டரும் ராமேஸ்வரத்திலிருந்து 12 கிலோமீட்டர்லயும் அது இருக்குது. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கச்சதீவுன்றது அது சீஸ்மிக் ஆக்டிவிட்டிஸால 15ஆம் நூற்றாண்டுல உருவான ஒரு தீவு. அதுக்கு முதல்ல அதுக்கு வரலாறு கிடையாது. அது அந்த 15ஆம் நூற்றாண்டுல உருவான ஒரு சரி. ஆனால் இப்ப என்ன கேள்விக்கு வர கேள்வி என்னென்றால், இப்பொழுது கச்சதி அந்த இந்திய இலங்கை இந்தியன் அந்த எல்லை கச்சதீவில் இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் மேற்காக இருக்குது. சரி, கச்சதீவு இந்தியா ஏதோ தமிழ்நாட்டின் பிரஷரால திருப்பி எடுக்குதுன்னு வைப்போம். அந்த எல்லை கச்சதீவில இருந்து கிழக்காக ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மாறுதுன்னு வைப்போம். இதால இந்த மீன்பிடி பிரச்சனை எப்படி மாறும்? என்ன விதத்துல மாறும்? அவர்கள் அங்க கச்சதீவில மீன் பிடிக்கிறது பிரச்சனை இல்லையே, இங்க பருத்துற கடல்லையும் பிடிக்கிறது தான் பிரச்சனையா இருக்குது. இதுதான் என்ற கேள்வி. இந்த கச்சதீவு இந்தியாவுக்கு போறதால தான் மீன்பிடி பிரச்சனை எப்படி மாற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே மாறாது. அதான் நான் சொன்னேன். உண்மையிலேயே இது 2 பிரச்சனை. இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய மீனவர்கள் படகுகளூடாக மீன் பிடிப்பது, பாட்டம் ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணப்படுறது என்றது ஒரு பிரச்சனை. அதுக்கு சட்டம் இருக்கு. கச்சதீவை இந்தியா எடுக்கிறதா இல்லையா அது சம்பந்தமாக இருந்தது. அது இலங்கை இந்திய வெளியுறவு கொள்கை மற்றும் அவர்களுடைய சர்வதேச உடன்படிக்கை தொடர்பான விடை. நீங்கள் சொல்லுகிறது கொண்டு கச்சதீவு இந்தியாவுக்கு போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கோ இல்லையோன்றதுக்கு அப்பால நீங்கள் சொல்லுகிறபடி போனாலும் இந்த இந்திய மீனவர்கள் இங்கு மீன் பிடிக்கிறது என்பது ஒரு வேறு பிரச்சனை. அதற்குத்தான் இலங்கையிலே சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நீங்கள் சொல்வது சரி. நன்றி 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 குமார் கணேசன் அவர்களே.
உங்களுடைய அபிப்பிராயத்தில் இப்படி குறிப்பிட்ட தொகை இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்கரையில் அத்துமுறை பிரவேசிப்பது தமிழ் மக்களுக்கு, தமிழ் மீனவர்களுக்கு மிகவும் பிரச்சனையான சம்பவங்களாக இருக்கின்றன, அல்லது தென்பகுதி மீனவர்கள் வந்து அவர்கள் மேல் செய்யும் அதிகாரங்களால் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுவதால் அவர்களுடைய கவலைகள் கூடுதலாக இருக்கின்றன? ரிலேட்டிவ்லி எது அவர்களுக்கு மிகவும் பயங்கரமான சோதனை, வாழ்வாதாரத்தை பொறுத்தளவில் சோதனையாக இருக்கின்றது? என்னை பொறுத்தளவில் இரண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும். ஏனென்றால் வடகிழக்கு கரையோர பிரதேசங்களை வாழ்வாதாரமாக கொண்டு மீனவ தொழிலில் ஈடுபடுபவர்கள் இந்திய மீனவர்கள் வருகிற பொழுது அவர்கள் சில சட்ட ஏற்பாடுகளை மீறி வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு சட்டத்தின் அடிப்படையிலே நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அதுக்கு விசேடமாக சட்டம் காணப்படுகிறது. அதற்கு மேலதிகமாக நீங்கள் கூறுவது போல் தெற்கு பிரதேசங்களில் இருந்து வந்த மீனவர் தொழில் ஈடுபடுவதற்கு அப்பால் அவர்கள் அங்கே வடக்கு கிழக்கு கரையோர பிரதேசங்களிலே மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு வேறு விதமான தொந்தரவுகளை செய்வார்களாயின் அது ஒரு புறத்திலே அவர்களுடைய தொழிலை பாதிக்கின்ற அதே வேளை அதற்கு இலங்கையிலே தண்டனை சட்ட கோவை மற்றும் ஏனைய சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகிறது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு. இரண்டுமே அதனுடைய அல்டிமேட் டெஸ்டினேஷன் என்று சொல்வார்கள், இறுதி ரிசிபியன் அது வடகிழக்கு மீனவர்களாக இருக்குமாக இருந்தால் அது ஏதோ ஒரு வகையிலே அவர்களை பாதிக்கும். ஆனால் அதுக்கு சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகிறது, நடவடிக்கை எடுப்பது. குடியரசுச் சட்டத்தின் 13வது திருத்தத்தின் அடிப்படையில் காணி உரிமைகள் வழங்கப்பட்டு மாகாண சபைக்கு அப்படியான உரிமைகள் சென்றால் அந்த உரிமைகளின் கீழ் இந்த மீன்பிடி மக்களின் உரிமைகளும் ஆட்கொள்ளப்படுமா, அல்லது போனால் அது காணியாக கருதப்படாமல் கடலாக கருதப்படும், கடல் உரிமையாக கருதப்படும்? காணி உரிமைகளை பொறுத்தளவிலே 13வது திருத்த சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த நிரல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே கடல் எல்லைகள் குறிப்பிட்ட அந்த நிலப்பகுதிக்கு அப்பால் கடல் எல்லைகள் வராது. ஏனென்றால் அது ஆட்குள்ள எல்லைக்குள்ளே வருகிற காணி சம்பந்தமான உரிமைகளைத்தான் பாதிக்கும். ஏனென்றால் 13வது திருத்த சட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் அதிகார பகிர்வு மட்டும்தான். அதாவது அந்த பகுதியில் இருக்கிற காணிகளுக்கு அதிகார பகிர்வு அவர்களுக்கு இருக்கும். அந்த அளவில் அந்த மாகாண சபைகளுக்கு இந்த மீன் வளங்களை ஒட்டிய அதிகாரமும் பகிரப்படுமா? மீன் வளங்களிலே பல்வேறுபட்ட பிரிவு மீன்கள், உள்நாட்டு மீன் வளங்கள் இருக்கிறது. எனக்கு அந்த வேர்ட் வாக்கியம் தெரியாது. ஏரிகளிலே மீன்பிடிப்பு அந்த மாதிரி சிறிய வகையானவை மாகாண சபைக்குள் நான் நினைக்கிறேன் அந்த நிரலிலே வரும். ஆனால் ஆழ்கடலை பொறுத்தளவிலே மாகாண சபை அந்த அதிகாரத்துக்குள் வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. ஏனென்றால் அது மத்திய அரசாங்கத்திலும் காணப்படும். அதற்கு மேலதிகமாக அந்த 13ஆம் திருத்த சட்டத்திலே அரச காணிகளை பொறுத்தளவிலே அரச காணிகளும் மத்திய அரசுக்குத்தான் சென்றடையும், சில கட்டுப்பாடுகளுக்கு அப்பால், கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு. நன்றி கணேசராஜன், நீங்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விளக்கங்களை உங்கள் நேரத்தை பொறுப்பு இருக்காமல் வந்து சந்திக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நீங்கள் எல்லாரும் மிக 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 இளைஞர்கள். நாங்கள் அங்கு பணியாற்ற காலத்தில் நாங்கள் உங்களோட முகத்தை கூட கண்டிருக்க மாட்டோம். நீங்கள் படித்துக் கொண்டிருப்பீங்களோ, சட்டக்கல்லூரிக்கு போயிருப்பீங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் சட்டத்தரணி ஆகிற பொழுது நாங்கள் பிறந்திருக்கோம். ஆனால் நீங்கள் 1976 கலவரத்தின் பின்னர் மலைநாட்டில் இருந்து வவுனியாவில் சென்று குடியேறினார் உங்களுடைய தகப்பன், இல்லையா? நீங்கள் வளர்ந்தது முக்கியமாக வவுனியாவில் என்றுதான் என்னுடைய. சிறிது காலம் நாங்கள் கிளிநொச்சியில் இருந்தோம். கிளிநொச்சியில் பின்னர் பழையபடி மலையகத்துக்கு திரும்பி சென்று விட்டீங்க. அப்ப உங்களுக்கு வடபகுதியை பற்றிய ஒரு பரிச்சயம் ஒன்று
இருக்கின்றது. இருக்கிறது, பூரணமாக இருக்கிறது. நன்றி. நன்றி. நன்றி, நன்றி, நன்றி நன்றி. நான் நன்றி. குறிப்பிட்ட இன்னும் ஒரு நேயர் இணைகிறார், அவரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் சத்யாவரம், வணக்கம். ஓ நான் வணக்கம். இப்ப இந்த கடல் துறை பற்றி வழக்கறிஞர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ம் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கின்றேன் சட்டம் சம்பந்தமாக. இப்ப சனத் ஜெயசூர்யா அவர்கள் மோடி வந்த நேரம் யாழ்ப்பாணத்துல ஒரு கிரிக்கெட் மைதானம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அப்படி அவர் ஒரு அமைச்சரோ ஒரு வெளிநாட்டு அமைச்சரோ இல்லாத பட்சத்திலே அப்படி ஒரு சாதாரண ஒரு பொறுப்பில இருக்கின்றவர்கள் ஒரு பிரதமர் வருகின்ற பொழுது படியாக நேரடியாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கலாமா என்றது ஒரு கேள்வி. வெளிநாட்டு அமைச்சோ அல்லது ஜனாதிபதி ஊடாகவே அல்ல பிரதமர் கேட்காமல் அவர்கள் நேரடியாக ஒரு நாட்டு பிரதமர்கிட்ட கேள்வியை ஒரு விண்ணப்பம் வைக்கலாமான்னு கேட்கிறேன். உங்களுக்கு கணேசராஜன், இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பமா? உண்மையிலேயே சொல்ல போனால் அது அந்த புரோட்டோகால், அரசாங்க அந்த முறைமை புரோட்டோகால் உண்மையிலேயே எனக்கு தெரியாது. அது எவ்வாறு ஒரு திணைக்கள ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிற பொழுது அதனுடைய முறைமை, அதுக்கு புரோட்டோகால் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அந்த புரோட்டோகால் உண்மையிலேயே தெரியாது. பெரும்பாலும் அரசு அதிகாரிகளுக்கு தெரிந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். சரி, நன்றி நன்றி. நன்றி. நல்லது. நீங்கள் விடைபெறுவதற்கு முன்னால் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி. அண்மையிலே நான் ஒரு செய்தியாக அறிந்திருந்தேன், இந்தியாவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இந்த இழுவைப் படகுகள் எல்லாவற்றையும் கடலிலே சென்று மூழ்கடிக்க இருப்பதாக இலங்கை அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது, அல்லது திணைக்களம் முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வருகிறது. அது சட்ட ரீதியாக செல்லுபடியாகுமா? இல்ல, அதுல என்னென்றால் அதுல ஒரு சிக்கல் இருக்கிறது. இப்ப இந்த பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் சில துறைமுகங்களிலே வைக்கப்படுகிறது. குறித்த காலத்துக்கு வழக்கு நடைபெறும் பொழுது அந்த படகுகள் மீளே பாதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இல்லாமல் இருக்கலாம், பாதிப்படைந்திருக்கலாம். அதனை வேறு விதமாக வேறு சமாதங்களுக்கு வழங்குவதற்கோ அல்லது வேறு நடவடிக்கைகள் எடுக்க முடியாத சந்தர்ப்பத்திலே அவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்படலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சாதாரண நீதிமன்றங்களிலும் கூட சில பறிமுதல்கள், பொருட்களை பறிமுதல் செய்கிற பொழுது அது வாகனங்களாக இருக்கலாம் அல்லது வேறு விடயங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் போனவுடன் அதுகள் துருப்பிடித்து அது பாவிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு வரலாம். இதனை வைத்துக் கொண்டிருப்பதிலும் ஒரு பிரயோசனம் இல்லை. அந்த காரணத்துக்காக அவர்கள் செய்யலாம், அது வேற எண்ணத்தில் அல்ல. பறிமுதல் செய்யப்பட்டால் அது அரசுரிமையாக்கப்படுகிறது. அதனை எங்கு பாதுகாப்பாக வைப்பது? ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உடைந்திருந்தால் அவையெல்லாம் வைக்கப்படும். சட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையில் அதை டிஸ்போசல் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவார்கள். அதன் அடிப்படையிலே அந்த நீதிமன்ற கட்டமைப்பின் ஊடாக அனுமதி பெற்று செய்வார்கள். சரி, நல்லது. அதே சமயம் இந்த இந்திய மீனவ படகுகள் இலங்கைக்குள் பெருவாரியாக வருவது தொடர்பாக இன்னொரு விதம், அதாவது நீங்கள் சொன்னீர்கள் இந்த குற்றச்செயலுக்கு வேறு ஏதாவது நோக்கங்கள் இருந்தால் அவைகளும் அதில் கவனத்தில் கொள்ளப்படும் என்பது போல, அதாவது ஒரு இன்சூரன்ஸ் பர்பஸுக்காக இந்த பழுதா போன இழுவைப் படகுகளை இப்படி இலங்கை கடற்பரப்புக்குள் அனுப்பி அவற்றை பிடிபடச் செய்து பின்னர் அவர்கள் இந்தியாவில் அதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று இது ஒரு நோக்கமாக நீதிமன்றத்தால் இப்போ அது பார்க்கப்பட்டிருக்கிறதா? இந்த நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற நியாய ஆதிக்கம் இந்த சட்டத்தின் அடிப்படையிலே குறித்த இந்திய படகுகள் அல்லது மீனவர்கள் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி வருகிறார்களா இல்லையா என்பதுதான். அதனை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் அந்த தீர்ப்பை அல்லது கட்டளையை அல்லது தண்டனையை வழங்கலாம். நீங்கள் சொல்லுகிற விடயம், இந்த நீதிமன்றத்திலே இவ்வாறு தீர்ப்பு அல்லது கட்டளை அல்லது பறிமுதல் செய்யப்பட்ட பின்னர் அந்த பறிமுதலை அடிப்படையாக கொண்டு அவர்கள் காப்புறுதி பெறுவதாக இருந்தால் அவர்கள் ஏற்கனவே குறித்த காப்புறுதி நிறுவனத்திலே பெற்றுக்கொள்ளப்பட்ட காப்புறுதி ஒப்பந்தத்திலே
வாசகங்கள் கடப்பாடுகள் காணப்படும். ம், ம், ஏனென்றால் ஒரு விடயம் அது சாதாரண காப்புறுதியாக இருந்தாலும் கூட, வாகன காப்புறுதியாக இருந்தாலும் ம். சட்டவிரோதமான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிற பொழுது அந்த காப்புறுதியினுடைய பயன்களை பெறுவதற்கான உரித்து இல்லாமல் மட்டுப்படுத்தப்படுகிறது. ம், 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 ம். அது நிச்சயமாக அப்படி செய்தால் கட்டாயமாக அவர்கள் பெற்றுக்கூடக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. ஏனென்றால் அந்த காப்புறுதி ஒப்பந்தங்கள் வழங்கப்படுகிற பொழுது கூட அதனுடைய சில நியமங்கள் காணப்படுகிறது. ம், அதாவது ஒரு அந்த இல்லீகல் நியமங்களின் அடிப்படையிலே தான் காப்புறுதி ம். சாதாரண ஒப்பந்தங்கள் வழங்குவது. எனவே சட்டவிரோத செயல்கள் இருக்கிற பொழுது காப்புறுதி நிறுவனங்களும் சரி, காப்புறுதி ஒப்பந்தமும் சரி மிகவும் கரிசனையை கொள்ளும். ஏனென்றால் காப்புறுதி நிறுவனங்கள் அனைத்துமே லாபத்தின் அடிப்படையிலே செயற்படுகிற நிறுவனங்கள். இல்லை, நான் ஏனென்றால் அது ஏற்கனவே செய்யப்பட்ட காப்புறுதிகள் கூட இல்லாமல் போவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்கிறீர்களா? நல்லது, அதுதான் சாதாரண நிலைமை. சாதாரண நல்லது, நன்றி. அதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். பல பேர் நன்றி. பாமர மக்கள் மத்தியிலே பாரான விஷயங்கள் இருக்கிறது என்று நம்புகிறேன். நல்லது, நன்றி கணேஷ்ராஜா. நான் தொடக்கத்துடைய என்னுடைய ஒரு ஃபோக்கஸ் ரேடியோக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய சட்டத்தரணி ஐயாவுக்கும் இந்த ஒருவழைப்பாளர்களுக்கும் எனது மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டத்தரணி விதுஷா லோகநாதனுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். தொடக்கத்தில் ஒரு முறைப்பாளர் மணித்தியாலம் அல்லது ஒரு மணித்தியாலம் 15 நிமிடம் நாங்கள் சட்ட ரீதியாக நேர்களை போரடிக்காமல் கதைப்போம் என்று யோசித்திருந்தேன். ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களுக்கு நாங்கள் அளவில் வைத்திருக்கிறோம். நீங்கள் சொல்லிய தகவல்களும் நீங்கள் சொல்லிய முறைகளும் உற்சாகமூட்டக்கூடியதாக இருந்தது. உங்களுடைய தொடர்ந்த பணிகளுக்கும் உங்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கும் நான் ஆசை கூறி இந்த சந்தர்ப்பத்தில் வந்து கலந்து கொண்டதுக்கு நன்றியும் கூறி நாங்கள் விடைபெறலாம். நன்றி. நன்றி. நேர்கள் இதுவரை இலங்கை கடல் எல்லைக்குள் இருக்கக்கூடிய மீனவ பிரச்சனைகள் தொடர்பான ஒரு சட்ட பார்வையை இலங்கையில் இருந்து பிரபல சட்டத்தரணி KV ஸ்ரீ கணேசராஜன் வழங்கியதை கேட்டீர்கள்.